கவிஞர் தமிழ் மணவாளன் ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக வரவேற்புரை. ஆதிரா பதிப்பகம் வெளியிடும் எழுத்தாளர் சிவமணி அவர்கள் எழுதிய ஹார்மோன்களின் கவிதை நூல் வெளியீட்டு விழா. இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் இந்த மேடை அலங்கரிக்க இருக்கும் பெரும் இலக்கியவாதிகள், நட்புகள், அந்த நட்பை சார்ந்த இளவல்கள், மேலும் வாசிப்பை நேசிப்பாய் கொண்டும் மனிதர்கள், இப்படி அத்தனை பேரையும் கொண்டாடி வரவேற்க கவிஞர், பட்டிமன்ற நடுவர், பேச்சாளர், கல்லூரி உதவி பேராசிரியை பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் மாணவர்கள் என்றால் துள்ளி குதித்திடும் தாய் முனைவர் ஆதிரா முல்லை அவர்களை வரவேற்புரை வழங்கிட மேடைக்கு அழைக்கிறோம். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு பெற மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவை யாவும் நீ அருளும் கலைகள் என்றோம். ஒளி வளரும் தமிழ்வாணி, அனைத்தும் அருள்வாணி என்ற மகாகவி பாரதியின் தமிழ் வணக்கத்தை முன்வைத்து ஹார்மோன்களின் கவிதை மேலே வந்துட்டு இருக்கிறாங்க. ஹார்மோன்களின் கவிதை நூலாசிரியர் இப்போதுதான் மேலே வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அற்புதமானதொரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை புரிந்திருக்கின்ற அத்துணை பேரையும் பணிவாக முதலில் வணங்கி மகிழ்கின்றோம். ஒரு நல்ல நிகழ்வு உரிய நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் எல்லோரையும் வரவேற்கக்கூடிய அந்த பணியை எனக்கு வழங்கி இருக்கின்ற கவிஞர் சிவமணி அவர்களுக்கு ஒரு நன்றியோடு நான் இந்த வரவேற்புரையை தொடங்குகின்றேன். ரொம்ப அழகான ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு கட்டு நூலை, ஒரு கவிதைகளை எனக்கு அனுப்பி வச்சாங்க. பார்த்த உடனே அதில் எல்லா கவிதைகளும் சிறந்த கவிதைகளாக இருந்தது. குறிப்பாக என்னுடைய நண்பர் இங்கே வந்திருக்கிறாங்க, ஹாரிங்டன் ஹரிகரன் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர். எனக்கு முதல்ல நான் படித்த உடனேயே கூட அவர்கிட்ட தான் அந்த கவிதைகளை எல்லாம் நான் அனுப்பி வச்சேன். இந்த நேரத்தில் அது சொல்ல வேண்டிய, பதிவு செய்ய வேண்டிய ஒரு செய்தி என்பதனால சொல்கிறேன். கொஞ்சம் என்னுடைய தொண்டை வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் மன்னித்து கொள்ளுங்கள், பொறுத்து கொண்டு என்னுடைய உரையை கேட்டுக்கொள்ளுங்கள், அவ்வளோதான். அவர்கிட்ட அனுப்பின உடனே அவர் சொன்னார், அம்மா ஒரு 2 கவிதைகளை தவிர இது எல்லா கவிதைகளுமே போடுற மாதிரி இருக்குமா, அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொன்னார். ஆனால் அத்தனை கவிதைகளையும் நூலாக ஆக்கிவிட முடியாதுன்னு அவ்வளோ கணக்கில் எழுதி அவர். சிவமணியுடைய சிறப்பு என்ன என்றால் பாலைவனத்தில் இருக்கிறாரு. பாலைவனத்தின் சூட்டில் அவருக்கு படுகின்ற எல்லா பொருள்களுமே ஒரு கவிதைக்கு கருவாக அமைந்திருக்கிறது. அப்படி எல்லா பொருள்களையுமே ஒரு கவிதையாக, குறிப்பாக பார்க்க போனால் பெண்கள் படக்கூடிய அந்த துன்பங்களை, பெண்களுடைய வாதைகளை சொல்வதில் கவிஞர் ஜெயபாஸ்கரனுக்கு அடுத்தது அவரை பார்க்க முடியுது. அவர் சொல்லும்போது நான் சொல்கிறேன். அப்படி அற்புதமான கவிதைகளை அனுப்பி வைத்தார். அதில் சில கவிதைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து ஒரு நூலாக ஆக்கக்கூடிய பணியை என்னிடம் கொடுத்தார். அந்த பணி ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கிறது. அந்த நூல் வெளியீட்டு விழா இப்போது தொடங்க இருக்கிறது. அந்த நூலை வெளியிடலான்னு சொல்லும்போது ஒரு அற்புதமான தலைமை இந்த நூலுக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னால் யாரை சொல்ல முடியும்? கவிதை நூலுக்கு ஒரு கவிதையை இலக்கிய இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் அந்த காலத்தில் எழுத்து, மணிக்கொடி, வானம்பாடி என்று 3 இயக்கங்கள் கவிதைகளுக்காக இருந்தது. அதன் பிறகு பேரக்குறைய 50 ஆண்டுகள் கவிதைக்கு ஒரு வெற்றிடம் அப்படித்தான் தோன்றியது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புது கவிதைக்கும் இது பொது கவிதை, மரபு கவிதை, புது கவிதை இரண்டுக்குமான ஒரு காலமாக கவிதை உறவு என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தை சற்றேறக்குரிய ஒரு அரை நூற்றாண்டுக்கும் மேலாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கவிதை உறவின் ஆசிரியரை தவிர வேறு யார் இந்த தலைமை பொறுப்புக்கு மிகச் சரியான ஆளாக இருக்க முடியும்? அவரை பற்றி சொல்லலாம். அறிமுக உரையில் என்னுடைய மாணவி இன்னும் சொல்லுவாள் நிறைய. அரசு விருதாளர், கலைமாமணி, பாவேந்தர் பாரதிதாசன் விருது,
இன்னும் சொல்லப்போனால் அவருடைய நூல்கள், பல நூல்கள் தமிழக அரசின் பரிசினை பெற்ற நூல், 100க்கும் மேற்பட்ட கவிதை நூல்களை எழுதியவர். அவரை தவிர வேற யாரும் சரியானவராக இந்த நிகழ்விற்கு இருக்க முடியாது என்பதனால் அழைத்தும் உடனேயே ஏற்றுக்கொண்டார், நான் வருகிறேன் என்று. ஐயா அவர்களை மனமார்ந்து வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நூல் வெளியிடணுமே, ஒரு அற்புதமான திருக்கரங்கள் அதற்கு வேண்டுமே. நான் இந்த கவிதைக்குள்ளே போய் பார்க்குறேன், பெண்ணியம் தொடர்பான கவிதைகள் நிறைய இருக்கிறது. இப்போ சமீப காலங்களில் பெண்களுக்காக பேசுபவர், பெண் குரலாகவே பேசுபவர் யாருன்னு பார்த்தா, நான் பேசுகின்ற எல்லா மேடைகளிலும் இதுவரை கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவரது கவிதையை சொல்லாத மேடை இருக்காது. சென்ற வாரம் கூட தஞ்சை கல்லூரியில் பேசிட்டு வந்தேன், அங்கேயும் இவருடைய கவிதைக்கு தான் மாபெரும் கைத்தட்டல் கிடைக்கும். அப்படி பெண்களுக்கான கவிதைகளை தொடர்ந்து இப்போதும் கூட குமுதத்தில் எழுதி கொண்டிருக்கிறார். மகள் என்ற தலைப்பில், மகள் இருந்த வீடு, மகளே இல்லை அவருக்கு. ஆனால் உலகில் இருக்கக்கூடிய அத்துணை பெண்களையும் மகள்களாக நினைத்து மகள்களுக்காக கவிதை எழுதி குவித்து கொண்டிருக்கக்கூடிய அவர்தான் இந்த நூலை வெளியிடுவதற்கு சரியான கவிஞர் என்று தேர்ந்தெடுத்து அழைத்த போது மனமும் வந்துடல. நான் வர்றேம்மா, இந்த கூப்பிட்டா உடனே அப்புறம் வர்றேன், இப்போ எனக்கு வேறு நிகழ்ச்சி இருக்குது, தேதியை மாற்ற முடியுமா, இப்படிலாம் கேட்கக்கூடிய இடத்துல கூப்பிட்ட உடனே நான் வருகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த பேரன்பு, அதற்கு முதல்ல ஒரு கைத்தட்டலோடு அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான்லாம் இந்த இடத்துல இதை பதிவு செய்கிறது தவறில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பற்றி சொல்லி தானே ஆகணும். எங்கேயாவது நான் ஒரு 2 புது கவிதை எழுதுகிறேன்னு நான் சொன்னேன், அதற்கு காரணம் கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் தான். என்னுடைய புது கவிதை ஆசான் என்று நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். இங்கேயும் அதனை பதிவு செய்ய விரும்புகிறேன். என் புது கவிதையின் ஆசான், ஏன்னா என் கவிதைன்னு என்னன்னு தெரியாது. நான் எல்லா விஷயமே நான் படித்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப தாமதமாக படித்தேன். கவிதையின் முதல்ல நான் படித்த கவிதை நூல் அவரோட தான். அதனால நான் எழுதுகின்ற புது கவிதைக்கு ஆசான் கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களின் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்தது என் மண்ணின் மைந்தர்கள். இங்கே 2 பேர் உட்கார்ந்துருக்குறாங்க. 2 பேருமே என் மண்ணின் மைந்தர்கள். எனக்கு ஏன் முருகேஷ் அவர்களை இங்கே வந்து நம்ம நூல் பெற்றுக்கொள்ள போடுறோம் அப்படின்னா, சமீப காலங்களில் கவிதை துறையில் அப்படியே சிட்டாக பறந்துட்டு பாரு. இன்னைக்கு ஒரு நாளில் ஒரு 4 நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கக்கூடிய, கவிதை எழுதக்கூடிய, குறிப்பாக புது கவிதையை ஒரு இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கிறார். இவர் எப்படி கவிதையை இயக்கமாக ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நடத்துகிறார்களோ, அதே போல ஹைக்கூ கவிதைக்கு ஒரு இயக்கம் இங்கே நிகழ்கிறது என்று சொன்னால் அது கவிஞர் முருகேஷ் அவர்களால் தான். அப்படி ஹைக்கூ கவிதையை இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கின்ற முருகேஷ் அவர்கள் தான் இந்த நூலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிவமணியும் நானும் ஒருமித்து விரும்பினோம். அதனால தான் அவரை அழைச்சோம். இன்னும் ஒரு விஷயம் அவரை பற்றி நான் இங்கே சொல்லிடணும். கூட இருக்கக்கூடிய, நான் கவிதை எழுதுகிறேன், நான் ஹைக்கூ எழுதுகிறேன், நான் வெற்றி பெறுகின்றேன், நான் 100 நூல்கள் எழுதுகிறேங்கிறது மட்டும் இல்லாமல், யாரெல்லாம் சக கவிஞர்களோ, சக எழுத்தாளர்களோ, சக ஊர்க்காரங்களோ எல்லாரையுமே கரம் பிடித்து அழைத்து செல்லக்கூடிய ஒரு பேரன்பு என் மண்ணின் மைந்தன், ஹைக்கூவின் அடையாளம், ஹைக்கூவின் வரலாற்று ஆசிரியர் முருகேஷ் அவர்கள். அதனால் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றனர். அதே போல் தான் என்னுடைய மண்ணின் மைந்தன். 2 விஷயம் அவரை கூப்பிட்டதுக்கு. ஒன்று, சமீப காலத்தில் புது கவிதைக்கு விமர்சனம் செய்யணும் அல்லது திறனாய்வு செய்யணும்னா கவிஞர் மணவாளன், தமிழ் மணவாளனை விட்டால் வேறு யாரும் கிடையாது. அவருடைய விமர்சனத்தை கேட்டதுக்கு அப்புறம் நீங்கள் அதை ஒத்துக்குவீங்க. அவ்வளோ அற்புதமாக அந்த உடல் மொழிக்கே நாங்கள்லாம் ரசிகை, அவர் பேசக்கூடிய அந்த உடல் மொழிக்கு. இன்னொரு காரணம் என்ன, என்னுடைய மண்ணின் மைந்தன். அதுக்காக மட்டும் கூப்பிடல, அதுலேயும் இன்னொரு காரணம் இருக்கிறது. சமீப காலத்தில் நான் தெரிந்து கொண்டது, 2 வருஷத்துக்கு முன்னாடி, அவர் என்னுடைய சகோதரனுடைய வகுப்பு தோழன், எங்கள் அண்ணனுடைய வகுப்பு தோழன் என்பது இன்னொரு சிறப்பு. ஆனால் சௌமா என்ற ஒரு விருது இப்போ வழங்கப்படுகிறது. சற்றக்குறைய 4-5 ஆண்டுகளாக, 6 ஆண்டுகளாக. அந்த விருது தமிழகம் முழுவதும் பேசக்கூடிய விருதாக அந்த விருதை கொண்டு சென்றவர் யாருன்னு சொன்னால் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் தமிழ் மணவாளன் அவர்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சௌமா விருது தொடங்கிய பிறகு
தமிழ்நாட்டில் கவிதை எழுதுவதற்கு படைப்பில் வருவதற்கு, அதாவது அது கட்டுரைக்கெல்லாம் விருது கொடுக்கல, இப்போ அதையும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். படைப்புக்குள்ள எழுத்தாளர்கள் வருவதற்கு ஒரு காரணமாக சமமாக விருது இருக்கிறது. அந்த விருதினை ஒருங்கிணைப்பாளராக இருந்து நிறைய படைப்பாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற தமிழ் மணவாளன் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதுக்கப்புறம் பாவேந்தர்னு சொன்னாலே பெண்ணியம். ஏன் பெண்ணியத்தில் நம்ம பெண்களை கொண்டு போய் பெருசாக வைக்கிறதே இல்லை. ஆண்களை தான் பாவேந்தருடைய வாரிசுன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் என் கண் முன்னாடி நான் இதை எதையுமே மிகைப்படுத்தி பேசலை. என் முன்னாடி ஒரு பெண்மணி அமர்ந்திருக்கிறாங்க, கவிஞர் அமுதா தமிழ்நாடன் அவர்கள். நீங்கள் எல்லாரும் பாவேந்தரை வாயில் பேசுவாங்க, பாவேந்தருடைய கருத்துக்களை வெளியில் மேடையில் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த கருத்தின்படி, அந்த பெண்ணிய சிந்தனையின்படி வாழ்வது மட்டும் இல்லாமல், பெண்ணுக்கு பெண்ணை தான் பெரும்பாலும் எதிரிகள். ஆனால் கவிதை என்று எந்த பெண் எழுதினாலும் அந்த பெண்களை வீட்டில் அழைத்து அவர்களை பாராட்டி போற்றி அவர்களை அப்படியே எங்கேயாவது கொண்டு வந்துடுவாங்க. எல்லோரும் ஆரூர் தமிழ்நாடன் என்று சொல்லுவார்கள். நான் ஆரூர் தமிழ்நாடன் அவர்களை எந்த அளவு மதிக்கிறேனோ அதைவிட 100 மடங்கு அமுதா தமிழ்நாடன் அவர்களை மதிக்கிறேன். ஏன்னா அவங்க பெண்ணுக்கு செய்யக்கூடிய, பெண்களை முன்னிறுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த நிலையில் அவங்கள வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக எங்கள் முதலாளி, தங்க முதலாளி, இன்னும் வரல மேடைக்கு, வேடியப்பன், டிஸ்கவரி வேடியப்பன் அவர்கள். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு 7-8-10 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவரும் அவர் இயக்குனராக ஆக வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அங்கே கிராண்ட் ஷோலால் ஒரு ப்ரொடியூசரை பார்க்கறதுக்காக 2 பேரும் போனோம். கதையெல்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக சொன்னார். ஆனால் அங்கே அது பேச முடியல, அது தொடரலை. ஆனால் பாருங்கள், சாதாரணமாக ஒரு புத்தக கடை, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த புத்தக கடை மிக சாதாரணமாக புத்தக கடை அங்கே இருந்தது, வெஸ்ட் கேட்கல. சாதாரணமாக ஒரு புத்தக கடையை தொடங்கி ஒரு பதிப்பாளராக உயர்ந்து அதில் இயக்குனராக வர வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும், நீ என்னடா எனக்கு வாய்ப்பு கொடுக்கறது, நான் உனக்கு வாய்ப்பு தருகிறேன் என்று ஒரு பதிப்பாளரில் இருந்து ஒரு ப்ரொடியூசராக, ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக உயர்ந்திருக்கிறான்னு சொன்னால் அவருடைய உழைப்பு எத்தகையதாக இருக்க வேண்டும். அவர் வாழ்த்துவது இந்த நூலுக்கும் கவிஞர் சிவமணி அவர்களுக்கும் ஆந்திரா பதிப்பகத்துக்கும் நன்றி. ஏன்னா என்னை பார்த்த உடனே சொன்னார், பதிப்பகத்தாரே வருக. ஒரு பதிப்பகத்தார் இன்னொரு பதிப்பகத்தாரை பாராட்டுவது என்பது மிகப்பெரிய பெருமை. கொஞ்சம் 5 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தால் சாப்பிட்டுருக்கலாம்னு சொன்னார். சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்போ தான். ஸோ வேடியப்பன் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததான் முத்து பாண்டியராஜன், கவிஞர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் புத்தகம் கையில் கிடச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அம்மா அருமையான வடிவமைப்புமா, நீங்கள் கொஞ்சம் எந்திரிச்சு உங்கள் முகத்தை காட்டணும், அருமையான வடிவமைப்புன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு இது யார் பண்ணாங்கம்மா, எங்கள் புத்தகம் பண்ணித்தர முடியுமான்னு கேட்டாங்க. அது மட்டும் முடியாதுன்னு சொல்லிட்டு நான், அது எங்களுக்கு மட்டும்தான் உரிமையானதுன்னு சொல்லிட்டு, இந்த புத்தகத்தினுடைய வடிவமைப்பு மட்டுமல்ல, அதுவும் தரமாட்டோம், இந்த புத்தகத்தினுடைய வடிவமைப்பு மட்டுமல்ல, நீங்கள் பேனர் பின்னாடி போட்டிருக்கிற பேனர், கீழே போட்டிருக்கிற பேனர், இன்னும் முகநூலில் ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. ஒரு கவிதை எழுதி அந்த கவிதைக்கு ஏஐ மூலமாக இசையமைத்து, ஒரு நண்பருக்கு இவ்வளவுலாம் செய்யணுமா யோசிச்சு பார்க்குறேன் நான். ஒரு நண்பருக்கு ஏதோ அழைப்புதல் அடிச்சு கொடுக்க சொன்னாரு, அடிச்சு கொடுத்துட்டேன், புத்தகம் டிசைன் பண்ண சொன்னாரு, பண்ணி கொடுத்துட்டேன், அவ்வளோதான் சொல்லிட்டு போகாமல் அதை மேலும் 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 அதை சிறப்பாக செய்யணும், என் நண்பனை எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சேர்த்து கொண்டு இருக்கின்ற அற்புதமான வடிவமைப்பு செய்கின்ற இன்றைய வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற திரு முத்துப்பாண்டியன் அவர்களை வழங்க வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததான் எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியை இன்றைய மேடையில் நாங்கள் ஏற்ற இருக்கின்றோம். ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் தான். திமுக வர்சஸ், கொஞ்சம் எந்திரிங்க, திமுக வர்சஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு போட்டாரு. விசிகான்னு சொல்லிட்டு ஒரு போட்டு ஒரு 2 நிமிஷ காணொளி. ஆனால் அந்த காணொளி தான் இப்போதைக்கு வைரல் காணொலியாக போய்கொண்டிருக்கிறது. மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதியாக வர இருக்கக்கூடிய இளைய சமுதாயம், இந்த இளைய சமுதாயம் தான் இங்கே மேடையில் உட்காரணும். ஏன்னா இங்கே 6 சீட் இருக்கிறதுனால நாங்கள்
முன்னாடி வாங்கன்னு சொன்னால் கூட ஒரு என்ன மரியாதை பாருங்க. ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறார் அந்த காணொலியில். சமீப காலத்தில் இளைய சமுதாயம் இலக்கியத்துக்கு வருவதே இல்லை என்ற குறையை, மனக்குறையை தீர்த்த ஒரு இளைஞனாக நம் முன்னாடி அமர்ந்திருக்கின்ற ஆரூத்தா. இது அவங்க வீட்டுக்கு போயிட்டோம்னா ஒரு பெரிய இலக்கிய குடும்பம்னு சொல்லலாம். அப்பா விட மாட்டார் முதல்ல. ஆரூர் தமிழ்நாடன் என்ன கிளம்புறையா நேராச்சுன்னா விட மாட்டார். அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்துடுவாங்க. கிச்சனில் என்னென்ன இருக்கோ செஞ்சது எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பேர் இருக்கிறாங்கல்ல, ஆர்டர் பண்ணியிருப்பார் அவர். 5 நிமிஷம் இருங்க 5 நிமிஷம் இருங்க எதுக்குன்னே தெரியாது. பார்த்தீங்கன்னா சுட சுட ஏதாவது ஆர்டர் பண்ணி அதை வாங்கி வைப்பாங்க. 10ஆவதுக்கு மகள், நான் உங்களுக்கு புக் பண்ணி தர்றேன், நான் புக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திடுவான். பண்ணவே மாட்டாங்க. ஆக மொத்தம் அந்த குடும்பமே ஒரு இலக்கிய குடும்பமாக இலக்கியவாதிகளை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இப்போதும் வரவேற்கிறேன். ஏன்னா அங்கே இருந்தாலும் ஆரூர் அதை சொல்லாமல் இருக்க முடியாது. அதன் பிறகு ரொம்ப முக்கியமான ஆளுமையாக வர இருக்கிற என்னுடைய மாணவி, கல்லூரி மாணவியில் பள்ளி காலத்திலிருந்து என்னுடைய மாணவி. இந்த தொகுப்புரையை செய்யணும்னு கேட்ட உடனே நான் செய்கிறேன்னா, மிகச்சிறந்த பரதநாட்டிய கலைஞர், பாடல் நல்லா பாடுவாங்க, எல்லா திறமையும் இருக்கக்கூடிய என்னுடைய மாணவி. எப்போ நான் கூப்பிட்டாலும் வந்துடுவாங்க. கொஞ்சம் நீண்ட வரவேற்புரை தான், மன்னித்துக் கொள்ளுங்கள், ஏன்னா இதெல்லாம் சொல்லாமல் இருக்க முடியாது. அதனால் இவர்கள் அத்தனை பேரையும் வரவேற்பதோடு முன் வரிசையில் நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்துருந்தாங்க முத்துக்குமாரசாமி அவர்கள். கேட்கவே இல்லை, வீடியோ எடுக்கணும்னு நாங்கள்லாம் சுற்றி வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறார். இவங்க எப்படி வரவார்க்காமல் இருக்க முடியும்? அதே போல் நான் மத்தியானம் வந்து டிஸ்கவரியில் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு வந்துட்டேன். நிகழ்ச்சி முடிஞ்சு இங்கே வந்தால் மதுரை மகாலட்சுமி உட்காந்துருந்தாங்க. மீனாட்சி அம்மன் மாதிரியே இருந்தது பார்க்கறதுக்கு. வந்தோடனே என்ன நிகழ்ச்சியானாங்க? ஆமாம், சாயந்தரம் நிகழ்ச்சி. அப்போ நான் இங்கேயே இருந்துடுறேன், வீட்டுக்கு போகலை. வீட்டுக்கு போக வேண்டியவர்கள் இங்கேயே தங்கினார்கள். இங்கேயே இருக்கிறீங்க, ஒரு 5 நிமிஷம் நீங்கள் புத்தகத்தை படித்து பேசுவீங்கன்னு கொடுத்தேன். பேசுவதற்கு தயாராக அமர்ந்திருக்கிறார்கள் மதுரை மகாலட்சுமி அவர்கள், அப்புறம் நெய்வேலி சத்தியமோகன் அவர்கள், ஐயாவுடைய நண்பர் ஜெயபாஸ்கரன் அவருடைய நண்பர் வந்திருக்கிறார்கள். செந்தில் பிரசாத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கவிதா விலாச பாபு அவர்கள் வந்திருக்கிறார்கள். பிரபா தனபால் குடும்பத்தினர் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. பாண்டியன் ஹாரிங்டன் ஹரிகரன், நாகேந்திரன், கவின் பத்மநாபன், அசோக் குமார், ரெங்கையா முருகன். எனக்கு சில பேரெல்லாம் தெரியாதுங்கிறதுனால நான் பெயர் எழுதி கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு படித்து கொண்டிருக்கிறேன். யாரும் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. ரெங்கையா முருகன், செந்தில், திரு முத்துக்குமரவேல் என்று சிவமணியுடைய நண்பர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள். அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்பது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதேபோல் 2 தொலைக்காட்சிகள் ஏதோ வந்திருக்கிறதுன்னு சொன்னாங்க. மக்கள் கேப்டன் தொலைக்காட்சி வந்திருக்கிறது. அவர்களையும் ஊடகத்து நண்பர்களையும் ஐயா முத்துக்குமாரசாமி அவர்களையும் ஸ்பெஷல் இன்விடேஷன். ஏன்னா இது எமக்கு பதிவு, அதனால் அவர்கள் எல்லோரையும், இன்னும் யார் பேர் நான் சொல்லாமல் விட்டிருந்தாலும் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருப்போர் அனைவரையும் சிறப்பாய் வரவேற்றமைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக கதை, கவிதை, இலக்கியம் இவற்றை அடிப்படையாக்கி வாழ்வியலை அழகியலாக்கி கொண்டு இந்த மேடையை தாழம்பூக்களாய் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம் இது. முதலாவதாக கவிஞர் முனைவர் ஆதிரா முல்லை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கேடயம் வழங்கிட IT துறை தலைவராக பணிபுரிந்த திருமதி மலர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கலைமாமணி ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கேடயம் வழங்கிட எழுத்தாளர் ட்ரிபிள் சர்ச்சர் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை கொண்டாடி தீர்த்து கொண்டிருப்பது மட்டுமல்லாது தமிழகம் முழுக்க அவர் புகழ் பரப்பி கொண்டிருக்கும் திரு ரெங்கையா முருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உங்கள் பலத்த கரகோஷத்துடன் அடுத்ததாக எழுச்சி கவிஞர் திரு ஜெயபாஸ்கரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கேடயம் வழங்கிட ராணுவத்தில் ஓய்வு பெற்று தற்போது அரசாங்க வங்கியில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் திரு நாகேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
அடுத்ததாக ஹைக்யூ வித்தகர். இந்த நிகழ்ச்சியின் சாகித்ய அகாதமி விருதாளர் நூல் பெறுபவர் மு. முருகேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசை வழங்கிட இன்டீரியர் பில்டர்ஸ் முத்துக்குமார சுவாமி உலகநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக இன்று நூல் திறனாய்வு செய்ய இருக்கும் கவிஞர் முனைவர் தமிழ் மணவாளன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கேடயம் வழங்கிட திரு சிவமணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க இருக்கும் கவிஞர் அமிர்தா தமிழ்நாடு அம்மா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கேடயம் வழங்கிட திருமதி மகாலட்சுமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க இருக்கும் கவிஞர் முத்துப்பாண்டியராஜன் பௌர்ணமி கிராபிக்ஸ் நிறுவனர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கேடயம் வழங்கிட அடுத்ததாக கவிஞர் மற்றும் பௌர்ணமி கிராபிக்ஸ் நிறுவனர் திரு முத்துப்பாண்டியராஜன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கிட திரு சுபகார்த்திக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு அடுத்ததாக இன்று வாழ்த்துறை வழங்க இருக்கும் கவிஞர் ஆரூர் தா இலக்கியன் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கிட திரு செந்தில் மந்திரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக அடுத்ததாக வரவேற்புரை சிறப்பாக செய்த முனைவர் ஆதிரா முல்லையம்மா அவர்களுக்கு கேடயம் வழங்கிட திரு சிவமணி அவர்களை திருமதி மலர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மிகச் சிறப்பாக நிகழ்ச்சி நெறியாளுகையை செய்து கொண்டிருக்கின்ற எனது மாணவி காவியா காடி அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக தலைமை விருந்தினர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு வேண்டுகிறேன். இந்த நூலின் மிக ஆழமான நேர்த்தியானதொரு அணிந்துரையை வழங்கிய கவிஞர், எழுத்தாளர், திரைப்பட இயக்குனர் பிருந்தா சாரதி அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு தலைமை விருந்தினர்
ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். அதாவது நாங்கள் கூப்பிருந்த வாழ்த்துறைக்காக நேரம் இல்லைன்னு சொன்னாங்க, இருந்தாலும் கூட நேரத்தை ஒதுக்கி இங்கே வருகை கொண்டிருக்கின்ற திரு பிருந்தா சாரதி அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியோடு இந்த சிறப்பை செய்கின்றோம். நானும் வரலாமா? நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக தலைமை உரை. நாடறிந்த நல்ல எழுத்தாளர், கவிஞர், நாடகாசிரியர், நாவலாசிரியர், பத்திரிகையாளர், சமூக ஆர்வலர் மற்றும் பேச்சாளர், தமிழ்நாடு அரசின் கலைமாமணி பாவேந்தர் பாரதிதாசன் விருதுகள் வழங்கப்பெற்றவர், இலக்கிய போராளி, கவி சிற்பி, ஞானக்கவிஞர், எழுத்து செம்மல், நாடக பேரொளி, சேவாரத்னா விருது வட அமெரிக்க தமிழ் அமைப்புகளின் பேரவை ஃபெட்னா வழங்கியுள்ள சாதனை விருது, கனடாவின் புகழ் வாய்ந்த கனடா உதயன் இதழ் வழங்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருது போன்றவற்றை பெற்றவர், நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் புத்தக கண்காட்சியில் சிறந்த எழுத்தாளர் விருது வழங்கப்பெற்றவர், இளைஞர்களுக்கு ஊடகவியல் பயிற்சி மற்றும் எழுத்து கவிதை கலை குறித்து பொழிவுகள் நிகழ்த்தி வருகிறார் அன்னாரை கலைமாமணி ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை தலைமை உரை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரிய இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்பதோடு மட்டுமல்லாமல் வழங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரி ஆதரா முல்லை அவர்களே, மிகச்சிறந்த இந்த நூலை மிகச்சிறந்த ஒரு கவிஞர் வெளியிடுவது சரியாக இருக்கும் என்பதற்காகவே என்னுடைய கெழுதகை நண்பரும் எழுச்சி கவிஞராகவும் மிகச்சிறந்த மனிதராகவும், பொதுவாக கவிஞர்களாக இருப்பார்களே தவிர மனிதர்களாக இருக்க மாட்டார்கள், ஆனால் மிகச்சிறந்த மனிதராகவும் விளங்குகிற அருமை சகோதரர் ஜெயபாஸ்கரன் அவர்களே, முதல் நூலினை பெறுவதற்காக வருகை புரிந்திருக்கிற அன்பு சகோதரர் ஹைக்கூ என்றாலேயே முருகேஷ் பெயர் தான் நினைவுக்கு வரும். அன்பு சகோதரர் முருகேஷ் அவர்களே, நூல் திறனாய்வினை நிகழ்த்துவதற்காக வருகை புரிந்திருக்கிற அன்பு சகோதரர் தமிழ் மணவாளன் அவர்களே, எனது அன்பு சகோதரி அமுதா தமிழ்நாடர்மா அவர்களே, இந்த நூலை மிக நேர்த்தியாக அச்சிட்டு தந்திருக்கிற வடிவமைத்து தந்திருக்கிற அன்பு சகோதரர் முத்து பாண்டியராஜன் அவர்களே, முத்து பாண்டியராஜன் அவர்கள் இந்த நூலை பார்த்த உடனேயே படிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் எனக்கு வந்தது. ஒரு அற்புதமாக ஒரு பொதுவாக கவிதை படிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை அதனுடைய வடிவமைப்பு தான் ஏற்படுத்தி தரும் என்பதை நானும் ஜெயபாஸ்கரன் அவர்களும் முருகேஷ் அவர்களும் நன்றாக அறிவோம். அந்த வகையில் இந்த நூலுக்கு ஒரு புது வடிவம் தந்திருக்கிறவங்களை நான் பாராட்டுகிறேன். ஆதிரா மல்லை அவர்கள் தொலைபேசி எண்ணை தராவிட்டாலும் கூட இதில் தொலைபேசி எண் இருக்கிறது. ஆதிரா முல்லை அவர்கள் உங்களுக்கு தொலைபேசி ஏர்வாடி ராதாகிருஷ்ணனுக்கு படம் போட்டு தராதீர்கள் என்று சொன்னாலும் கேட்காதீர்கள். அன்பான என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அன்பு மகனைப் போல நான் நேசிக்கிற ஆரூர் தமிழ் இலக்கியன் அவர்களே, என்னுடைய கெழுதகை நண்பர் தேசிய நல்லாசிரியர் அன்பிற்குரிய ஐயா மதியழகன் அவர்களே, தோழர் மகாலட்சுமி அவர்களே, ஹாரிங்டன் ஹரிகரன் அவர்களே, கெழுதகை நண்பர் KJ முனுசாமி அவர்களே, கன்னி தமிழ்தாசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக பதிவு செய்து கொண்டிருக்கிற அருமை சகோதரர் முத்துக்குமாரசாமி அவர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தினையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக தலைமையுரை என்று வருகிற போது கடைசியில் தான் பேசுவதற்கு அழைப்பார்கள். ஆனால் என்னை முதலிலேயே பேச அழைத்தது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அதற்காக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சில நேரங்களில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற போது கடைசியில் நம்மை பேச அழைக்கிற போது நாம் பேசிவிட்டோமோ என்கிற சந்தேகம் கூட சில நேரங்களில் வந்துவிடும். ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள சென்றேன். அதுபோல் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரி, அது எப்படி நாட்டிய பேரொளி காவியா மகாலட்சுமி இந்த நூலுக்கு இந்த விழாவுக்கு ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்க முடியும் என்று பார்க்கும்போது என்னுடைய கெழுதகை நண்பர் வகுப்பு தோழர் வலம்புரி ஜான் அவர்கள் சொல்வார்கள், கவிதை கூட ஒரு உரை நடனம்தான் என்று சொல்வார்கள். மிக நேர்த்தியாக, மிக அழகாக, மிக சுருக்கமாக. பொதுவாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறவர்கள் சுருக்கமாக பேச வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு உண்டு.
என்னை பற்றி கூட ஒரு முறை நான் ஒரு கவிதையில் எழுதியிருந்தேன், அரை மணி நேரம் என்னை பற்றி அறிமுகம் செய்துவிட்டு 5 நிமிடம் ஏர்வாடி அவர்கள் பேசுவார்கள் என்றார்கள். அப்படி இல்லாமல் மிக நேர்த்தியாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரி மகாலட்சுமி அவர்களே, இங்கே கூடியிருக்கிற நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தினையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதிகமாக எழுதுகிறவனை தவிர அதிகமாக பேசுகிறவன் இல்லை. நான் அதிகமாக பேசுகிறவன் அல்லன் என்பதாலேயே நான் அதிகமாக பேச அழைக்கப்படுகிறேன். ஏனென்றால் ஒரு நிகழ்ச்சி நடக்கிற போது ஒரு கவிதையைப் போல மிகச் சுருக்கமாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல், இந்த நூல் குறித்த திறனாய்வு செய்ய போகிற இந்த நூலை வெளியிட்டிருக்கிற கவிஞர்கள் பேசுவது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதை நான் அறிவேன். என்றாலும் கூட இந்த நூலை படிக்கிற போது மிகச் சிறந்த கவிதைகள் நீ பேசு என்று என்னை தூண்டியது. கவிதைகளை பற்றி சொல்லுகிற போது நான் சொல்லுவேன், ஒரு மொழியை அழகாக்குகிற முயற்சி தான் கவிதை என்று நான் சொல்வதுண்டு. எப்படி நம்மை நாம் அழகாக்கி கொள்கிறோமோ அதே போல மொழியை அழகாக்குவது என்பது தான் கவிதை என்று நான் நினைக்கிறேன். உரைநடை என்பது ஒரு முறை படித்துவிட்டு அப்படியே வைத்து விடுவோம். ஆனால் கவிதை என்பது திரும்ப திரும்ப படிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும். அதே போல் அந்த கவிதையோடு இசை சேர்ந்து விட்டது என்றால் அதை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருப்போம். 1000 முறை கூட கேட்டுக்கொண்டிருந்தாலும் அழுக்காத பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே கவிதை என்பது திரும்ப திரும்ப படிக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டது, ஒரு சிறப்பு கொண்டது என்று பார்க்கிற போது கவிதை தான் இருக்கிற இலக்கிய வடிவங்களிலேயே மிகச்சிறந்த வடிவமாக இருக்கிறது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். பொதுவாக கவிதை எழுதுவதற்கு என்ன வேண்டும் என்று கேட்கிற போது மிகச்சிறந்த சிந்தனை வேண்டும் என்று சொல்வார்கள். மிகச்சிறந்த சிந்தனை வேண்டும் என்றால் மிகச்சிறந்த உணர்ச்சி இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஏனென்றால் கவிதை உணர்ச்சி சார்ந்தது. உள்ளத்து உள்ளது கவிதை என்பான் தேசிய விநாயகம் பிள்ளை. அதே போல் உள்ளத்தை சார்ந்தது உணர்ச்சி என்று வருகிற போது உணர்ச்சி சார்ந்தது தான் சிந்தனைகள். இந்த சிந்தனைகளை வெளிப்படுத்துவதற்கு வார்த்தைகள் நமக்கு பெரிதும் உதவுகின்றன. அதுவும் சரியான வார்த்தைகள் நமக்கு கிடைக்கிற போது அது கவிதையாகிறது. மிகச்சிறந்த கவிதையாக வடிப்பதற்கு மிகச்சிறந்த வார்த்தைகள் நமக்கு தேவை. ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதற்கு எந்த வார்த்தைகளில் வேண்டுமானாலும் வெளிப்படுத்தி விடலாம். ஆனால் ஒரு நல்ல சிந்தனையோடு தருகிற மிகச்சிறந்த வார்த்தை, வளம் மிகுந்த ஒரு வார்த்தைகளை சொல்லுகிற போது தான் அந்த கவிதை ஈடுபடுகிறது. நான் அடிக்கடி ஒன்றை சொல்லுவது, கவிதை என்பது தலைப்புக்கான விஷயம் அல்லவே அல்ல. எல்லா தலைப்புகளிலும் எல்லா கவிஞர்களும் எழுதிவிட்டார்கள். நிலவை பற்றி ஒரு முறை ஆர்டலஸ் அவர்கள் நிலா 400 என்கிற ஒரு தொகுப்பை வெளியிட்டார்கள். நிலவை பற்றி 100 கவிஞர்கள் எழுதிய கவிதைகளை அவர் ஒரு நூலாக வெளியிட்டார். அவர் வெளியிட்டு ஏறத்தாழ ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக இருக்கும். ஆனால் அதற்கு பிறகும் நிறைய பேர் நிலவை பற்றி எழுதியிருக்கிறார்கள். என்றாலும் கூட நிலவை பற்றி எழுதுவதற்கு என்ன இருக்கிறது என்றால் எதுவுமே இல்லை. நான் ஒரு முறை எழுதுவதற்கு பொருளே இல்லை என்று கல்கிக்கு ஒரு கவிதை அனுப்பிச்சிருந்தேன். எதை எழுதினாலும் எல்லோரும் எழுதியிருக்கிறார்கள், எழுதுவதற்கான தலைப்பே இல்லை, தலைப்பே இல்லையே என்று நான் ஒரு கவிதை எழுதினேன். அந்த கவிதை எனக்கு திரும்ப வந்தது. இதே தலைப்பிலேயே 3 பேரும் எழுதியிருக்கிறாங்க என்று. ஆகவே எந்த தலைப்பில் நீங்கள் எழுதினாலும் அந்த தலைப்பில் யாராவது எழுதியிருப்பார்கள் என்று பார்க்கிற போது ஒரு கவிதை எழுதுவதற்கு தலைப்பு மட்டும் முக்கியமில்லை. எல்லோரும் எழுதுகிற விஷயத்தை யாரும் எழுதாதது போல எழுதுவது தான் கவிதை. அப்படி பார்க்கிற போது அருமை சகோதரர் சிவமணி அவர்கள் எல்லோரும் எழுதுகிற செய்தியைத்தான் அவர் எழுதியிருக்கிறார். என்றாலும் கூட யாரும் சொல்லாத முறையில் எழுதியிருக்கிறார் என்பதில் தான் அவர் தனித்து நிற்கிறார். அவருடைய கவிதைகளை நான் அதெல்லாம் ரசிக்கிறேன். மீண்டும் ஒரு சங்க காலம் மலர்ந்திருக்கிறது என்பதைப் போல பல்வேறு துறை சார்ந்தவர்கள் இலக்கியம் படைக்கிறார்கள் என்று பார்க்கிற போது இதுவும் ஒரு சங்க காலம்தான். சங்க காலத்தில் எப்படி மருத்துவர்கள் கவிதை எழுதினார்களோ, அரசர்கள் கவிதை எழுதினார்களோ, ஆசிரியர்கள் எழுதினார்களோ, முனிவர்கள் எழுதினார்களோ, அப்படி பல்வேறு துறை சார்ந்தவர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு கூட என்னுடைய அருமை சகோதரி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறவர் என்னை பற்றி ஒரு குறிப்பை வாசித்தார். நான் வங்கியில் பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் யாராவது ஒரு அதிகாரி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தால் இதைத்தான் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் செய்து கொண்டிருக்கிறார், வங்கியில் எதுவும் செய்யவில்லை என்று கூட அவர் சொல்லிவிடுவார். அந்த வகையில் ஒரு யாகத்தை போல நாங்கள் இதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். ஒரு மாறுதல் தருகிறது. நான் அடிக்கடி ஒன்றை சொல்வதோடு இறையன்பவர்கள் கூட இந்த கவிதையை மேற்கோள் காட்டுவார்கள். எழுத வருகிறது, எழுதினால் என்ன வருகிறது? எனக்கு எழுத வருகிறது என்று ஒரு மதர்ப்பு இருக்கிறது, ஒரு கௌரவம் இருக்கிறது.
ஆனால் என்னுடைய மனைவி கேட்கிறாள், எழுதினால் என்ன வருகிறது என்று கேட்கிறார். எழுதினால் என்ன வருகிறது என்றால், எழுதினால் ஆயுள் வருகிறது, எழுதினால் புகழ் வருகிறது, எழுதினால் காசு கூட வரும், எழுதினால் இது போல நட்பு வட்டங்கள் வரும் என்று கூட காலையில் ஒரு நிகழ்ச்சியில் அச்சரப்பாக்கத்தில் கலந்து கொண்டு சரியாக 4 மணிக்கு சென்னைக்கு வந்து குளிக்காமல் கொள்ளாமல் நேரடியாக நிகழ்ச்சிக்கு ஓடி வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு அந்த களைப்பெல்லாம் நீங்கி இருக்கிறது என்று பார்க்கிற போது எழுதினால் என்ன கிடைக்கிறது என்றால், எழுதினால் உற்சாகம் கிடைக்கிறது, எழுதினால் மகிழ்ச்சி கிடைக்கிறது. ஒரு இடத்தில் நாம் அத்தனை பேரும் சந்திக்கிறோம் என்கிற பெருமையை இலக்கியம்தான் தருகிறது. எமில் துர்கேம் என்கிற ஒரு சோசியாலஜிஸ்ட், சமூகவியல் அறிஞன் ஒன்றை சொல்வான், எந்த ஒரு சமூகத்தில் கலை இலக்கியம் தொடர்பான சந்திப்புகள் நிகழ்கின்றனவோ அந்த அமைப்பு, அந்த சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று அவன் சொல்லுவான். அப்படி பார்க்கிற போது இந்த சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இந்த அமைப்பு இருக்கிறது, இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. கூட்டம் என்பது எதற்காக வேண்டுமானாலும் இந்த நாட்டில் கூடும். ஒரு விபத்து நடந்தால் கூட காரையெல்லாம் நிறுத்திவிட்டு என்ன நடந்தது, உயிரோடு இருக்கிறானா, இறந்து போய்விட்டானா என்று கூட பார்ப்பார்கள். உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், முன்பெல்லாம் சென்ட்ரலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கூவம் நதிக்கரையில் சில அந்த தேங்காய் மட்டைகள் மிதந்து வரும். எல்லோரும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒருவன் முன்னதாகவே ஒன்றை சொல்லியிருப்பான், யாருடைய தலையோ அமிழ்ந்திருக்கிறது, அந்த தேங்காய் மட்டை என்பது இறந்து போனவன் ஒருவனுடைய தலை என்று ஒரு பையை சொல்லிவிட்டு போவான். ஆகவே யாரோ ஒருத்தன் இறந்து கிடக்கிறான், அவனை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரும் கூட்டம் திரண்டிருக்கும். அந்த கூட்டத்தினால் இந்த சமூகத்திற்கு எந்த விதமான ஒரு பயனும் கிடையாது. ஆனால் இந்த கூட்டம் என்பது சமூகத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு கூட்டம். இந்த கூட்டம் ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு, சிந்தனையாளர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது இந்த நிகழ்ச்சி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. எல்லா கவிதைகளையும் சொல்ல வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருக்கிறது என்றாலும் கூட அது அருமை சகோதரர் தமிழ் மணவாளனுடைய வேலை. அவர் மிகச் சிறப்பாக அதை செய்வார். எனக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கவிதை ஒரு மாத இதழில் இந்த நூல் குறித்த விமர்சனத்தை நான் மிக நேர்த்தியாக, மிக அழகாக இந்த நிகழ்ச்சி படத்தோடு நான் வெளியிட்டு உங்களுக்கு பெருமை சேர்ப்பேன் என்றாலும் கூட சில கவிதைகளை நான் சொல்ல வேண்டும். நான் முதலில் ஒரு செய்தி சொன்னேன், எல்லாரும் சொல்லுகிற விஷயத்தை யாரும் சொல்லாதது போல் சொல்வது கவிதை என்பதில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். அதை நான் மறந்துவிட்டேன். ஒரு கவிஞன் பாடினான், கணவன் இறந்து போகிற போது மனைவி விதவையாகிறாள். அதே போல மனைவி இழந்து போகும்போது கணவன் மறுபடியும் கணவனாகிறான். இதை ஒரு கவிஞன் இப்படி எழுதினால், கணவனை இழந்தவள் கைம்பெண் ஆகிறாள். நன்றாக கவனிக்க வேண்டும். கணவனை இழந்தவள் கைம்பெண் ஆகிறாள், மனைவியை இழந்தவன் மாப்பிள்ளை ஆகிறான் என்று கவிதை ஒரு கவிஞன் சிங்கார சடையப்பன் அவர்கள் எழுதிய ஒரு கவிதை. கணவனை இழந்தவள் கைம்பெண் ஆகிறாள், மனைவியை இழந்தவன் மாப்பிள்ளை ஆகிறான் என்கிற ஒரு கவிதை. இது விஷயம் ஒன்றுதான். இதை என்னுடைய நண்பர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் ஒரு அருமையான கவிதை எழுதியிருப்பார்கள். அது ஆனந்த விடனில் மிகச்சிறந்த கவிதைகளில் ஒன்றாக வந்தது. அந்த வரிகளை அவர் சொல்வார், சரியாக சொல்வார். அதாவது, நான் இறந்து போனால் என் நினைவுகளோடு வாழ வைக்கிறார்கள் உன்னை, நீ இறந்து போனால் உன் தங்கையோடு வாழ வைக்கிறார்கள் என்னை என்று சொல்வார். நான் இறந்து போனால் என் நினைவுகளோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், ஆனால் நீ இறந்து போனால் உன் தங்கையை எனக்கு கட்டி வைக்கிறார்கள். செய்தி என்னமோ ஒன்றுதான். அதை அழகாக சொல்கிறார் என்று பார்க்கிற போதுதான் கவிஞர்களுக்குள் ஒரு போட்டி வருகிறது. இப்படி எண்ணற்ற எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். அப்படி பார்க்கிற போது மிகச்சிறந்த கவிதைகளை தருகிறவர்கள் இந்த அரங்கத்தில் இருக்கிறார்கள் என்பதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் முடியுதிர் காலம் என்று ஒரு கவிதை நான் ரொம்ப ரசித்த கவிதை. இந்த மாத கவிதை உரிமை இதழில் கூட வயோதிகம் என்பது ஒரு பெரிய வரம் என்று நான் எழுதியிருந்தேன். இயலாமை என்பது எதற்காக இறைவன் தந்திருக்கிறான் என்றால், எங்கும் போய் முயலாமல் இருங்கள் என்பதற்காகத்தான் தந்திருக்கிறார்கள் என்று சொல்லு. முயலாமை வேண்டாம் என்றுதான் இறைவன் இயலாமையை தந்திருக்கிறான் என்று நான் எழுதியிருக்கிறேன். இந்த முடிவுதிர் காலம் என்பது முடி உதிர்வதென்பதும் அல்லது முடி நரை வருவதும், இவன் இவ்வளவுதான், இவனை வேறு சிந்தனைகளுக்கு ஆளாக்குங்கள், உங்களிடம் இழுக்காதீர்கள் என்பதற்காக சில சமிக்கைகளை தருவதாகத்தான் நான் கருதுகிறேன். அப்படி பார்க்கிறது, முடியெல்லாம் கொட்டிவிட்டது என்றார்கள், உடலே உதிரும் போது முடிதானே, மயிரே பூச்சின்னு சொல்லணும். அது பட்டவர்த்தனமாக பச்சையாக சொல்வதாக இருந்தால், சாதாரணமாக ஒன்றை இழக்கிற போது அது போய்விட்டது என்றார்கள். அதை போல போனால் என்ன என்ற ஒரு எண்ணம் வேண்டும்.
முகம் மாறுமே என்றார்கள், அகம் மாறாமல் அது மாறினால் மாறட்டும் என்று இருந்தார். ஒருபோதும் முதுமை என்பது அகத்தை மாற்றுவதில்லை. என்னை கேட்டால் நான் இளமை என்பது எத்தனை வயது என்று யாராவது கேட்டால் 79 வயது என்று நான் சொல்லுவேன். 79 வயது வரை இளமை இருக்கிறது. இதே ஸ்டேட்மெண்ட்டை அடுத்த வருஷம் கேட்டால் நான் 80 என்று சொல்வேன். ஏனென்றால் என் வயது வேறு வேற, அது நினைப்பு தான் என்பதைப் போல மிக அற்புதமாக ஒரு கவிதை தந்திருக்காரு. எனக்கு பிடிக்கும். முடியும் முடியும் என்பதே வேண்டும், முடியாமல் முடி எதற்கு என்று ஒன்று, அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கின்றன. அதை தனியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். அதே போல் மன்னிப்பு என்கிற ஒரு கவிதை, தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு என்று திரைப்படத்தில் ஒரு வசனத்தை கேட்டிருப்பீர்கள். ஆனால் தமிழில் எனக்கு பிடித்த வார்த்தை மன்னிப்பு தான். இந்த மன்னிப்பை பற்றி சொல்லுகிற போது இஸ்லாமியர்கள் ஒன்றை சொல்வார்கள், மன்னிக்கிறவர்கள், மன்னிப்பு கேட்கிறவர்கள் மனிதர்கள், மன்னிக்கிறவர்கள் கடவுள் என்று சொல்வார்கள். மன்னிப்பு கேட்கிறவர்கள் மனிதர்கள், மன்னிக்கிறவர்கள் அவர்களுக்கு மேலே ஒரு கடவுளை போன்றவர்கள் என்கிற ஒரு கருத்து உண்டு. அதில் மனிதர்களை பற்றி, மன்னிப்பை பற்றி ஒரு கவிதை, நல்ல கவிதை தந்திருக்கிறார். அதேபோல் இன்னொரு கவிதை, இந்த விமர்சனத்தை பற்றி ஒரு அற்புதமான ஒரு கவிதை. இப்படி செய்திருக்கலாமே, அப்படி செய்திருக்கலாமே என்கிற ஒரு விமர்சனம். பொதுவாக குறை சொல்வது என்பது தான் எல்லோரிடமும் இருக்கிற வழக்கமாக இருக்கிறது. ஆனால் இவர் ஒன்றை சொல்லுகிறார், குறை சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், உங்களுக்கு உரிமை இருக்கிறது, விமர்சனம் செய்யலாம், ஆனால் ஆறுதலுக்காக ஒன்றையேனும் நீங்கள் பாராட்டுங்கள் என்று கேட்டிருக்கிறார். நான் ஆறுதலுக்காக உங்களை பாராட்டவில்லை. முழுக்க முழுக்க இந்த நூலில் மிகச்சிறந்த கவிதைகள் இருக்கின்றன. இதில் விமர்சனம் செய்வதற்கு எதுவும் இல்லை. நீங்கள் மிகச்சிறந்த கவிஞர்கள் என்பதை இந்த அரங்கம் நிச்சயமாக ஒத்துக்கொள்ளும். இந்த நூலை வாங்கி செல்கிறவர்கள் உங்கள் இல்லங்களில் வாசிக்கிற போது கூட சிவமணி அவர்களை நீங்கள் பாராட்டுவீர்கள் என்பதாக சொல்லி, இந்த பொறுப்பை இன்னும் சிறப்பாக தமிழ் மணவாளன் அவர்கள் செய்வார்கள். அவர்கள் பேசிய பிறகு இந்த நூலை அவசியம் நாம் பெற வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற நண்பர்களை பார்க்கிறேன். அருமை சகோதரர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள் வந்திருக்கிறார்கள், வாக்கோ பாண்டியன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், என்னுடைய கவிதை நண்பர் பிருந்தா சாரதி அவர்கள் ஒரு பார்வையாளராக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது ஒரு பெருமையாக இருக்கிறது. மிக நல்ல கவிஞர். அதே போல் பாட்டழகன் அவர்களை பார்க்கிறேன். வேடியப்பன் முதலாளி அங்கே உட்கார்ந்திருக்கிறார். எளிமையாக ஒரு பதிப்பாளர் ஒரு எளிமையாக இருக்க முடியும் என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. இங்கு வந்திருக்கிற அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, சிவமணி அவர்கள் இன்னும் நிரம்ப எழுத வேண்டும், புகழ் பெற வேண்டும். ஏனென்றால் கவிதை உங்களுக்கு புகழை தரும், ஆயுளை தரும், நீண்ட காலத்திற்கு உங்கள் புகழை நிலைத்திருக்க செய்யும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதற்கான திறன் உங்களிடம் இருக்கிறது, வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை படமாக்கி கொண்டிருக்கிற மாணிக்கவாசகம் அவர்களே மிகச்சிறந்த ஒரு உயிர்களெல்லாம் தெய்வம் அன்றி பிற ஒன்றில்லை. உயிர்களெல்லாம் தெய்வம் அன்றி பிற ஒன்றில்லை, ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம். பயிலும் உயிர் மட்டுமின்றி இங்கே பார்க்கின்ற பொருளெல்லாம் தெய்வம் கண்டீர். வெயிலளிக்கும் ரவி, மதி, விண்மீன், மேகம், மேலும் இங்கே பலவாய் தோற்றம் கொண்டே இயலுகின்ற ஜடப் பொருள்கள் அனைத்தும் தெய்வம். எழுதுகோள் தெய்வம், என் எழுத்தும் தெய்வம் என்கிற மகாகவி பாரதியின் வரிகளோடு ஒரு அற்புதமான சூழலில் கவிஞர் சிவமணி அவர்கள் எழுதியிருக்கிற ஹார்மோன்களின் கவிதை வெளியீட்டு விழாவிலே பங்கு கொண்டு அந்த நூல் குறித்து என்னுடைய கருத்துக்கள் சிலவற்றை இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்கிற இந்த நல் வாய்ப்பிற்காக முதற்கண் என் நன்றியை உரித்தாக்கி மகிழ்கிறேன். இங்கே இந்த நிகழ்விற்கு தலைமை வகிக்கிற என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய, சென்னைக்கு நான் வந்த புதிதிலே 85, 86 ஆண்டுகளிலே, 985, 86 ஆண்டுகளிலே எனக்கு மனதிற்கு இணக்கமாகவும் இயல்பாகவும் பழகுகிற ஒரு அமைப்பாக முதலில் அறிமுகமானது கவிதை உறவுதான். கவிதை உறவு நடத்தி கொண்டிருந்த போது சென்னைக்கு வந்த புதியிலிருந்து ஐயா ஏர்வாடியார் அவர்களை நான் நன்கு அறிவேன். இளைஞர்களை எப்படி
பேசுகிற போது ஒரு ஒரு படைப்பாளி குறித்து எப்படி பாராட்டி சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் அவர்களிடத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை போல ஜெயபாஸ்கரன் அவர்கள் இந்த சமகால சூழலிலே எழுச்சி கவிஞர் என்று நான் இன்னைக்கு தான் முதல் தடவை பார்க்குறேன். ஆனால் முற்றிலுமே அதுக்கு பொருத்தமான அது அற்புதமான அடைமொழியாக அவருக்கு அமைந்திருக்கிறது என்பதை நான் வழிமொழிகிறேன். முதல் முறையாக சொன்னதுனால நான் அதை வழிமொழிகிறேன். வழிமொழிகிறேன், அதான் முன்மொழிஞ்சாச்சு வழிமொழிஞ்சாச்சுல. அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னதைப் போல ஹைக்கூவை ஒரு இயக்கமாக மாற்றியது. அதை எப்படி மரபு கவிதையில் ஒரு இயக்கமாக இயங்கினார்களோ, வானம்பாடி இயக்கமாக இயங்கினார்களோ, எழுத்து இயக்கமாக இயங்கினார்களோ, இன்றைக்கு கவிதை ஒரு இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, அதை போல ஹைக்கூவை தமிழகத்திலே ஒரு இயக்கமாக மாற்றிய பெருமை முமுருகேசன் அவர்கள் தான். அவர் அதை அது 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 ஒரு யாரோடையும் சேர மாட்டாங்க, அதான் பிரச்சனை. இப்போ நம்ம மாதிரி ஆள் ஒரு இதுலேயும் சேர மாட்டாங்க. நமக்கு ஐக்கவும் தெரியாதுன்னு வைங்க, அது 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 அந்த உண்மையை ஒத்துக்கணும், சேர்க்க மாட்டாங்க. ஆனால் பிரமாதமாக திருச்சியில் மாநாடு, மதுரையில் மாநாடு, புதுக்கோட்டையில் மாநாடு, தொடர்ந்து மாநாடுகளை நடத்தி அந்த ஹைக்கூ கவிஞர்களை எல்லாம் கூட்டி மிகப்பெரிய இயக்கமாக செய்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த நூலை பெற்றுக்கொள்வது என்பது ரொம்ப பொருத்தமான நபர் நூலை பெற்றுக்கொண்டிருக்கிறார். அதே போலவே இங்கே அம்மா சொன்னாங்க, வாழ்த்துறை வழங்குவதற்காக அமுதா தமிழ்நாடன் அவர்கள் எல்லாம் ஒரு வெளியீட்டு விழா என்பது இது ஒரு விமர்சன கூட்டம் இல்லை, ஒரு வெளியீட்டு விழா, ஒரு விழா தான் இது. அப்படி பார்க்கிற போது அவையிலே பேசுகிறவர்கள் கிழிச்சு போட்டு போகிறவங்களாம் இருக்கிறான் நாட்டில். ஆனால் ஒரு புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு மனம் நிறைந்தவர்களை அழைப்பதுங்கிறது ரொம்ப முக்கியம். அமுதா தமிழ்நாடன் அவர்கள் இவங்க சொன்ன போல அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிருக்கோம். நான், சூர்யா, வானவன்லாம் ஒரு தடவை இதே மாதிரி தான். கிளம்புறப்ப என்னமாவது வரும் அந்த 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 அன்பு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு உபசரிப்பது என்கிற அந்த பண்பு இருக்குல்ல. அவர்கள் வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள். நம்முடைய அருமை தம்பி வேடியப்பன் அவர் அவர் ஆதிராமலை சொன்னப்போ நீங்கள் இல்லை, அதை நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் உங்களுக்காக. அதாவது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அவங்க சொன்னது, 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பதிப்பகத்தை சிறிய அளவிலே தொடங்கி, அப்போ நீங்கள் ஒரு இயக்குனராக சினிமாவிலே புகழ் பெற்றுவிட வேண்டும் அல்லது வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அழைந்து அந்த வாய்ப்பு கிட்டாமல் போன போது இன்றைக்கு நான் முதலையாக படம் எடுக்கிறேன் என்கிற அளவிற்கு 20 ஆண்டுகளில் வளர்ந்திருக்கிறார் வேடியப்பன் என்பது அவருடைய உழைப்புக்கான அடையாளம் என்பதை அம்மா சொன்னாங்க. அதையும் நான் இந்த இடத்திலே வழிமொழிகிறேன். வேடியப்பன் அவர்கள் வாழ்த்துகிறேன். இன்னும் பலரும் வாழ்த்து உரைக்க இருக்கிற இந்த 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 நேரத்திலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. முதல்ல ஒன்று சொல்லிடணும், இந்த புத்தகத்தினுடைய தயாரிப்பில் ஐயா அவர்கள் பேசவும் சொன்னார், ஒரு கவிதைக்கு கிடைத்திருக்கிற பௌதீக அரியணை என்று நான் இதை சொல்லுவேன். ஒரு கவிதையை எந்த நாற்காலியில் அமர வைக்க வேண்டும் என்று ஒரு கவிஞன் விரும்புவானோ அந்த அழகான ஒரு அரியணையில் அமர வைத்திருக்கிறார்கள். இந்த புத்தக தயாரிப்பு என்பது எனக்கு அப்படி தான் தோணுது. அதை பார்க்குற அதற்காக ஆதிரா பதிப்பகத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, இதை வெளியிட்டது, இதை வடிவமைத்த அந்த கலைஞனுக்கு 2 முறை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப 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 அற்புதம். ஒரு பக்கமும் கவிதைக்கு எவ்வளவு நேரம் நான் மெனக்கட்டு அதை வாசிக்கிறேனோ அதை போல அந்த உள்ள நீங்கள் பண்ணியிருக்கிற அந்த ஒர்க் இருக்குல்ல, அதற்காகவும் அதே சமகாலத்தை எடுத்துக்கொண்டு அதை கவனிச்சுட்டு தான் அடுத்த பக்கத்துக்கு நகர வேண்டிய கட்டாயத்தை இந்த வடிவமைப்பு உருவாக்கி இருக்கிறது. அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கவிதை என்பது ஐயா அவர்கள் சொன்னார், ஒரு மொழியை அழகுபடுத்துவது, அது நம்ம சொல்கிறோம், அழகுபடுத்துகிற ஒரு விஷயம் கவிதை. அடுத்த கட்டமாக நம்ம நினைக்கிறப்ப
ஒரு கவிதை, ஒரு கவிஞன் ஏன் கவிதை எழுதுகிறான்? ஒரு கவிஞன் தனக்கு தெரிந்த ஒரு செய்தியை கடத்துவதற்காக ஒரு படைப்பை தேர்ந்தெடுக்கிறான். அது எந்த வடிவமாக இருந்தாலும், சிறுகதையாக இருந்தாலும், நாவலாக இருந்தாலும், அறிய கிடைத்த செய்தியை வெளிப்படுத்துவதற்காக ஒரு படைப்பை உருவாக்குறான். அது மட்டுமல்ல, தனக்குள்ளேயே ஒரு உள்ளுணர்வாக, இன்ட்யூஷனாக தனக்குள்ளேயே பல்வேறு கேள்விகளை தொடர்ந்து ஒரு படைப்பு மனன் எழுப்பிக்கிட்டே இருக்கு. அந்த கேள்விகளை முன்வைத்து அதற்கான பதிலை அவன் எழுதி 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 பார்க்கிற போது அவன் ஒரு இடத்தை கண்டடைகிறான். அதற்கு ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு வடிவமாக கவிதை இருக்கிறது என்று சொல்லலாம். ஏன்னா கவிதை தான் அதை குறிப்பிட்டதை போல ஒரு தடவை வாசித்தால் ஒரு 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 கோணத்தில் ஒன்றாக விளங்குகிறது, இன்னொரு கோணத்தில் வாசித்தால் இன்னொன்றாக விளங்குகிறது. அப்போ உரைநடையில் இல்லாத, கதை சொல்லலில் இல்லாத ஒரு நுட்பம் கவிதைக்கு சேர்கிறது. அதே போல கவிதை தான் வாசிக்கிறவனுக்கு ஒரு வெளியை ஏற்படுத்துது. இப்போ ஒரு படிக்கிறப்ப கவிஞன் ஒன்றை சொல்லியிருக்கிறான் என்கிற ஒரு செய்தியை கடந்து வாசக வெளியில் அதற்கென்று ஒரு திறப்பை ஏற்படுத்துவது கவிதை தான். உள்ளுக்குள் வாசகனை கிளர்த்துகிறது. அவனுக்கு பல்வேறு சிந்தனைகளை, மேலதிக சிந்தனைகளை அந்த கவிதைகள் உருவாக்குகின்றன. அதே போல் அந்த கவிதை சொல்லுகிற கருத்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதோ அதை போலவே ஐயா அவர்கள் இங்கே ஏர்வாடியார் அவர்கள் குறிப்பிட்டதை போல அதை சொல்லுகிற அழகிலும் அந்த கவிதை நிமிர்ந்து நிற்கிறது. அப்படி பார்க்கிற போது இதை ஒரு கவிதைக்கான ஒரு சிறிய ஒரு நுழைவாயிலாக என் மனதிற்குள் நான் வைத்து கொண்டு இந்த ஹார்மோன்கள் கவிதையை படிக்கிறேன். அப்போ வாசிக்கிறப்ப நிறைய செய்திகளை இவர் சொல்லியிருக்கிறார். தலைப்பே பார்க்குறேன், ஹார்மோன்களின் கவிதை. ரொம்ப அந்த தலைப்பே அவருக்கு ஏன் ஹார்மோன்னா என்ன, ஹார்மோன்களின் கவிதை என்றால் என்ன, எதை சொல்ல வர்றாரு, எந்த ஹார்மோன்? அதன் தொடர்ச்சியாக பதிப்புரையில் மாத்திரம் அந்த ஹார்மோன் குறைபாடு ஏற்பட்டால் என்னங்கிறத அவங்க பதிப்புரையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இல்லை இருக்கட்டும், இப்படி தொண்டை தாய்ச்சோ எனக்கு சத்தம் இல்லாமல் பேசவே தெரியாது. எனவே இப்போ ஹார்மோன்களின் கவிதை என்று சொல்லுகிறார். இப்போ மன அழுத்தம் வருதுல்ல, ஒரு கவிஞனாக இருக்கட்டும், ஒரு மனிதனாக இருக்கட்டும், அந்த மன அழுத்தம், இதயம் சார்ந்த பிரச்சனைகள், இதையெல்லாம் கட்டுக்கோப்புக்குள் வைத்திருக்கிற கார்டிசோல் என்கிற ஒரு ஹார்மோன். இப்போ ஒரு மனித வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த சமூகம் நம் மீது நடத்துகிற தாக்குதல்கள், அரவணைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் தாக்குதல்கள், அதை கட்டுப்படுத்துவதற்கு, நாம் அதை சமாளிப்பதற்காக கார்டிசோல் என்கிற அந்த ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன் என்கிற பெண் பாலினத்தவருக்கான ஒரு ஹார்மோன், மெலடோனின் என்கிற நம்முடைய உறக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற ஒரு ஹார்மோன், டெஸ்டோஸ்டிரான் என்கிற ஆண் பாலினத்தை வைத்துக் கொள்ளுகிற ஹார்மோன். இப்படி ஹார்மோன், முக்கியமான ஹார்மோன்ஸை பார்க்குறப்ப இந்த ஒரு மன அழுத்தம், இதயம் சார்ந்த பிரச்சனைகள், பெண் பாலின மாற்றத்திற்கு கட்டுப்பாட்டை உருவாக்குகிற ஹார்மோன், தூக்கம், நமக்கு உறக்கத்தை வழங்குகிற ஹார்மோன், அதை போல ஆண் பாலின அந்த பருவங்களை கண்டடைவதற்கான ஹார்மோன், இவ்வளவு விஷயமும் இந்த கவிதை தொகுப்பில் இருக்கு. இவ்வளவு விஷயத்தையும் உள்வாங்கிட்டு இதை பற்றி பேசலை, இந்த ஹார்மோன் உருவாகிறத பற்றி அவர் பேசலை, இதனால் உருவாகுகிற பிரச்சனைகள் உள்வாங்கிக்கிட்டு எழுதுகிறார் கவிதை. அதனால தான் ஹார்மோன்களின் கவிதை. நான் சொன்ன உடனே இவர் கார்டிசோல், ஈஸ்ட்ரோஜன் பற்றி எழுதிரு, அதெல்லாம் அவர் அந்த பக்கம் போகல, நம்ம பேசணும்ல விமர்சனன்றப்ப. அப்போ ஏன் இந்த பேரை வைத்தார், அந்த கேள்வியை இன்னும் எழுப்புறாரு.
இந்த கேள்வியை அவர் உருவாக்குகிற போது ஆகா இந்த பிரச்சனைகளை இவர் தொட்டு இருக்கிறார் என்பது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். மொத்தம் 55 கவிதை இருக்குது. இந்த தொகுப்பில் 55 கவிதை இருக்குது. எல்லா விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூகம் சார்ந்த கவிதைகள், உளவியல் சார்ந்த கவிதைகள், மானுட நேயம் சார்ந்த கவிதைகள், தொழிலாளர் சார்ந்த கவிதைகள் எல்லாம் இருக்கு. அதிகமாக பெண்கள் சார்ந்த கவிதைகள். நான் எண்ணி பார்த்தேன், ஒரு ஏறக்குறைய ஒரு 20 கவிதைகளை தொடுது. அது இப்படி பார்க்கிற போது அதை இப்படியாக பெண்கள் குறித்து நிறைய எழுதியிருக்கிறார். அந்த கவிதைகளுக்கு நான் பின்னாடி வர்றேன். நிறைய கைதட்டல் வாங்கினா. நாம் இருவரும் சேர்ந்து எடுத்த புகைப்படங்களில் நாற்காலியில் அமர்ந்திருப்பேன் நான், அடக்கமாக எனக்கு பின்னால் நின்று கொண்டிருப்பாய் நீ. உன் இனத்து கற்புக்கரசிகளை சொல்லி உன்னை மிரட்டுவேன் நான். என் இனத்து அயோக்கியர்களின் பட்டியல் தெரிந்தும் அமைதியாய் இருப்பாய் நீ. நீ எனக்கு இருப்பதை பிறர் கேட்டால் ஒழிய சொல்லிக் கொள்வதில்லை நான். நான் உனக்கு இருப்பதை ஆதாரங்கள் அணிந்து, மெட்டி போடு, அதை போடு, தாலி போடு, நான் உனக்கு இருப்பதை ஆதாரங்கள் அணிந்து பறை சாற்றி ஆக வேண்டும் நீ. எனக்கு பிறகு என் நினைவுகளோடு வாழ வைக்கிறார்கள் உன்னை, உனக்கு பிறகு உன் தங்கையோடு வாழ வைக்கிறார்கள் என்னை என்கிற இந்த ஒரு அற்புதமான ஆனந்தவுடன் பவழவிழா போட்டியிலே பரிசு பெற்ற இந்த கவிதையை எழுதிய எழுச்சி கவிஞர் ஜெயபாஸ்கரனை விட இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு யாரும் தகுதியானால். இப்போ ஒரு 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 20 கவிதைக்கு மேல் பெண்கள் குறித்தான கவிதையை உணர்வுபூர்வமாக, இவர் கவிதை இன்னும் சொல்லப்போனால் பெண்ணாவே மாறி எழுதியிருக்கிறார். நான் அதை பற்றி பேசுகிறப்ப பேர், அதாவது ஒரு ஒரு பெண் மீது கவனம் செலுத்தி ஒரு சிம்பத்தட்டிக்கலாக எழுதுறது வேற. இவர் எம்பதி இவர்கிட்ட இருக்கிறது, பெண்ணாவே இவர் மாறுறாரு. ஒரு பெண் பேசுவதாக ஒரு ஆண் எழுத முடியும் என்பதை நிறைய கவிதைகள் சொல்கிறது. ஒரு கவிதை, இந்த மன்னிப்பு குறித்தான கவிதை. இன்றைக்கு மன்னிப்பு என்பது சொல்லிடலாமே, இந்த மன்னிப்பை கேட்டு விடலாமே என்று தவிக்கிறது கவிதை மனம். திணறி நிற்கிறது தொண்டையில், கேட்டே விடலாம். யார் செய்தால் என்ன, பிணக்கோடு நகர்தல் வேண்டுமோ, எப்படியாவது ஒரே ஒரு முறை ஈரத்தோடு கேட்டுவிட வேண்டும் மன்னிப்பை. அதாவது மன்னிப்பை கேட்டு விடுவது என்பது ஒருவர் புறை இருவர் நட்பு, அவ்வளோதானே. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, அவ்வளோதான். என்ன வள்ளுவன் சொல்கிறான், என்னதான் துன்பப்படுத்தினா கூட அந்த நிலம் தாங்குதில்லை. அதே போல் ஒருவன் இந்த அழகாக சொல்கிறார் பாருங்க, தப்பு நம்ம செஞ்சிட்டதுனால காலதாமதமாகிவிட்டது வருவதற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃபார்மாலிட்டியான வார்த்தைகள், இயல்பான வார்த்தை. ஆனால் நாம் ஒரு தவறை செய்து விட்டதற்காக வருந்தி மன்னிப்பு கேட்பது என்பது அது ஒரு உணர்வு முறை. அது அதை உணர்ந்து கொண்டு, ஆனால் நாம் தவறே செய்யாமல், அங்கே தான் கவிஞனாக மாறுகிறான். ஒரு இயல்பான மனநிலையிலிருந்து யார் செய்தால் என்ன, அவனே தப்பு பண்ணியிருந்தா கூட என்ன, ஏய் மன்னிச்சுக்கடா விட்றா முடிஞ்சில்ல. ஒரு கவிஞன் அந்த 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 இடத்துல தான் யார் செய்தால் என்ன, எப்படி கேட்கணும் மன்னிப்ப, எப்படி கேட்கணும் அந்த மன்னிப்ப. மன்னிப்புன்றது வார்த்தையா, ஈரத்தோடு கேட்டு விட வேண்டும் மன்னிப்ப. அந்த மன்னிப்பில் ஈரம் இருக்கணும். ஒரு கவிஞன் ஒரு சொல்லை எப்படியாவது ஒரே ஒரு முறை கேட்டுவிட வேண்டும் மன்னிப்பை. ஈரத்தைன்னு போடலைன்னாக்க நான் ஏன் ஈரத்தண்ணி போடலன்னு அவர் வம்பா பண்ண போகிறேன், அது ஒன்றும் இல்லை. ஈரத்தைன்னு அவர் ஈரத்தோடுன்னு அவர் போட்டிருக்கிறாரு. அப்போ அந்த ஈரத்தோடு இதனால் இவன் முடிக்கும் என்று அறிந்து
அதனை அதன் கண் விடல்னு வள்ளுவனா, இதனை இதனால்ன்றல்ல, அந்த இதனால்ங்கிறது தான் அந்த குறளே. ஒரு செயலை ஒருத்தண்டம் செய்வதற்கு அறத்தோடு எவன் செய்வானோ அவனிடத்திலே கொடுக்கணும். இதனை இதனால் இவன் செய்வான் என்று. அப்போ ஒரு சொல்லும் வள்ளுவண்டத்தில் எடுக்கவே முடியாது, நகர்த்தவே முடியாது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே கிடையாது, எல்லாமே டைட் ஃபிட்டிங்னா கரெக்டாக இருக்கும் அந்த சோல் முழுக்க. அதை போல ஈரத்தோடு கேட்டுவிட வேண்டும் என்று எழுதுகிறார். அடுத்த ஒரு கவிதை முடியுது காலம். ஐயா ஐயா ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. அதில் ஒன்று, அதை சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா புத்தகம் வந்தவொன்னு அவர்கிட்ட சொன்னேன். முடியெல்லாம் கொட்டி விட்டது என்று அள வைத்ததுன்னு இது சொல்கிறாரு பாருங்க. உடலே உதிரும் போது முடிதானே அப்படிங்கிறார். இப்போ நுட்பமாக கவனிக்க வேண்டியது, உடலே உதிரும் போதுங்கிற சொல்லாட்சியை பாருங்க. உடலே உதிரும் போது முடிதானே. பெரியார் சொல்லுவார்ல, முடிதானே வெட்டி வந்துடுவேன், இது பண்ணிட்டு போயிடுவேன், விரலை வெட்டி கூட, கோயிலில் போய் விரலை கொஞ்சம் வெட்டி கொடுத்துருவாங்க. அதே போல் இந்த ஐயா சொன்னாங்க, இதில் வேற வெள்ளைக்காரன் பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி வழுக்க விழுந்து அவங்கெல்லாம் அறிவாளின்னு வேற கிளப்பி விட்டாங்க. ஆனால் என்ன சிக்கல்னா, அறிவாளிகளுக்கெல்லாம் வழுக்க விழுந்திருக்குங்கிறதையும் நம்ம ஒத்துக்க வேண்டியிருக்கு. கவனித்து பார்க்குறப்ப அறிவாளிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் வழுக்கையும் விழுந்திருக்குங்கிற அந்த உண்மையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கு. அப்போ ஒரு 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 வாழ்வியலில் அந்த முடி குறித்தான அந்த விஷயத்தை பேசுகிற அந்த தன்மையும் நாம் பார்க்கிறோம். தொழிலாளி குறித்து ஒரு அற்புதமான கவிதைங்க. ஒரு பொதி சுமக்கிற அந்த தொழிலாளியாரனை குறித்த அந்த கவிதை. அவர் எல்லா ஒரு கவிஞனுக்கு சமூக அவதானிப்பு இருக்கணுங்க. அப்போத்தான் அவன் மற்றவர்களை, மற்றவர் துயரத்தை அல்லது மற்றவர் வாழ்க்கையை தன் வாழ்வாக சிந்தித்து பார்க்கிற, பொருத்தி பார்க்கிற அந்த மனம் இருந்தால் மட்டும்தான் அவன் கவிஞனாக இருக்க முடியும். ஐயா சொன்னது போல் மனிதனாக கவிஞனாக நிறைய பேர் இருக்கான், மனிதனாக இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி. ஒரு நாள் எக்மோருக்கு போயிட்டு இருந்தேன். மழை பெஞ்சிட்டு இருக்கு, லேசாக தூரல் போயிட்டு இருக்கு. ஒரு கவிதையை வாசிக்கிறப்ப என்ன பண்ணும், ஈரத்தோடு மன்னிப்பு கேட்க சொல்கிறாருல்ல. அந்த எக்மோர் அந்த மேம்பாலத்தில் போயிட்டுருக்கேன், லேசாக தூரிட்டு இருக்கு. நான் ஆட்டோவில் போயிட்டுருக்கேன். ஒரு மிதிக்க முடியாமல் ஒரு 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 3 சக்கர சைக்கிளில் ஒருத்தர் மிதிச்சிட்டு ஏறுறார். அந்த இதில் மழை வேற பெய்யுது. நான் ஆட்டோக்கார்கிட்ட லேசாக ஓரமாக நிறுத்தி அவரை கொஞ்சம் டோ பண்ணி தள்ளி விட்டு, கொஞ்சம் அந்த மேடு வரைக்கும் தள்ளி விட்டு போகலாமா அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். சரிங்க அப்படின்ட்டு அவர் நெருங்கி போகிறார். நாங்கள் ஆட்டோவை அங்கே பக்கத்தில் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 25 வயசு பையன் பைக்கில் அப்படியே காலை வச்சு தள்ளுறான் அவரை. அந்த பையன் நிச்சயமாக ஒரு கவிதை படித்திருப்பான். ஒரு கவிதை படிக்கிற அந்த ஒரு 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 இளைஞன், நான் சொல்லிகிட்டே இருக்கிறப்ப இப்போ நாம் 1000 பேசுகிறோம். நம்ம ஏதோ ஒன்று 25 வயது இளைஞன் நாம் பேசுவதெல்லாம் அவ்வளவு மோசமாக ஓட்டுறாங்களும் அதைத்தான் பார்க்குறோம். இந்த ஒரு பையன் எனக்கு உதாரணமாக இருக்கிறானே, அந்த அந்த வண்டியை தன் காலால் போகலாம். அப்போ ஒரு கவிதை என்பது இவர் அந்த அந்த பொதி சுமப்பவர்களை பற்றி எழுதுகிறார். அந்த ஒரு ஒரு தொழிலாளி படுகிற துயரம், எல்லா விதமான பகுதிகளையும் ஒரு தொடராது. உளவியல் சார்ந்து தொடுதல்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. அவர் ஒரு ஸ்பரிசம் இருக்குல்ல, ஒரு குழந்தையை தொடுகிற அந்த ஸ்பரிசம், அந்த தொடுதல் எப்படியான ஒரு உணர்வை ஏற்படுத்தும். ஏன்னா மொழி எப்படி நாம் ஒரு கருத்தை அடுத்தவருக்கு கடத்துகிறோமோ அதை போல பாடி லாங்குவேஜின்னு இருக்குல்ல, நம்மளுடைய உடல் மொழின்னு இருக்குல்ல, அதை போல ஒருவரை தொடுவது என்பது எத்துணை முக்கியமானது. ஒரு 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 மாடுக்கு தெரியுது இல்லை, கன்றுக்குட்டியை எப்படி அதை அரவணைக்கணும் செய்யணும், ஒரு நாய்க்கு தெரியுது.
ஆனால் இந்த மானுட சமூகம்தான் பேட் டச் குட் டச்னு பேச வேண்டிய நாகரிகமற்ற சூழ்நிலைக்கு நம்ம தளபதி படிக்கிறப்ப எனக்கு தோணுச்சு. தொடுதலை ஒரு கவிஞன் இப்படி கொண்டாட்டமாக எழுதியிருக்கிறான். ஆனால் 2 வயசு பொம்பளை பிள்ளைக்கு பேட் டச் எது குட் டச் எதுன்னு சொல்ல வேண்டிய சமூக கேட்டில் இன்னைக்கு சமூகம் இருக்கிறது என்பதை இந்த கவிதை படிக்கிறப்ப எனக்கு வந்து ஒரு கவிதை மனத்தோடு அதை பார்க்குறாரு. நம்ம லோக்கலில் வந்து நடக்கிற விஷயங்களை வந்து இவர் விட்டுட்டாரோ அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனால் அவர் சொல்வது தான் உளவியல் சார்ந்த உண்மையான உணர்வு. அதை நாகரிகமற்ற முறையில் காலமும் சூழலும் சமூகமும் இன்றைக்கு சங்கடத்தில் ஆழ்த்தி இருக்கிறது என்கிற வருத்தத்தையும் இந்த கவிதை எனக்கு கூடவே. நிர்வாணம் என்கிற கவிதை வந்து எனக்கு தோணுச்சு. இவர் நிர்வாணத்தை பற்றி எழுதுகிறாரு. புத்தரை மகாபரி நிர்வாணம்னு, அந்த மகா நிர்வாணம் இருக்குல்ல, மகாபரி நிர்வாணம் என்பது அவர் வந்து 80 வயதில் மரணமுற்ற போது மீண்டும் இந்த வாழ்க்கை சுழற்சியில் இல்லாமல் செல்கிற அந்த மகாபரி நிர்வாணம் இருக்குல்ல, ஒரு ஒன்றா சொல்கிறாரு. விதையின் நிர்வாணம் மரமாகிறது, விதையின் நிர்வாணம் மரமாகிறது, நீரின் நிர்வாணம் நதியாகிறது, மேகத்தின் நிர்வாணம் மழையாகிறது, மனித உடல்களின் நிர்வாணம் வம்சமாகிறது. அப்போ ஒரு தாம்பத்தியத்தை அந்த 3 வரி தாங்க. இதுவரைக்கும் ஒரு 1000 பேர் எழுதியிருப்பாங்களா ஒரு தாம்பத்தியம் குறித்து, உறவு குறித்து? அப்போ அந்த 1000 பேர் எழுதியத்தை கடந்து இந்த 3 வரிக்குள்ள அவருக்கு சொல்லுவதற்கு அவருக்கு வார்த்தைகள் வசப்பட்டு இருக்கிறது. புதுசாக வந்து மனித உடல்களின் நிர்வாணம் வம்சம் ஆகிறது என்று எழுதுகிறார். அப்போ வந்து ஒரு பெண்கள் குறித்து பார்த்தீங்கன்னா, வீட்டை விட்டு நான் வெளியே வந்திருக்கிறது எத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டிருப்பேன். இன்றைக்கி வந்து பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதாக நாம் பேசுகிறோம். ஆனால் வீட்டை விட்டு இவர் எழுதுகிறாரு. இது 1979 ஏக்தின் பிரிதின்னு ஒரு படம் எடுத்தார். மிர்னால் சென் ஒரு படம் எடுத்தார். அந்த படம் ஒரு நடுத்தர இருக்க ஒரு பெண் வந்து வேலைக்கு போகிற அந்த குடும்பத்திலேருந்து போகிறார். ஒரு மாலை 5-5:30 மணிக்கு வீட்டுக்கு திரும்ப வேண்டும். அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் வருவதற்கு காலதாமதம் ஆகிவிட்டது. சரி, 6:30 மணி பேருந்தில் வருவா அப்படின்னு பார்க்குறாங்க. 6:30 மணி பேருந்துலையும் வரல. சரி, அடுத்த பேருந்தில் வரலாம்னாக்கா அதுக்கு இடையில் அப்பா அம்மா 2 பேரும் வந்து எட்டி பார்க்குறதும், அக்கம் பக்கம் இருக்கவங்க இன்னும் வரலையா, இன்னும் வரலையா என்பதும் இப்படியாக போது 7 மணி பஸ்லையும் வர்ற கடைசி பேருந்துக்கும் வரலை. எல்லாரும் அக்கம் பக்கத்தில் பேசிக்கிறாங்க. விடியற் காற்றால் ஒரு காரில் வந்து இறங்கி வந்துட்டு எல்லாம் போட்டு சாப்பாடு ரெடி பண்ண திரும்ப வேலைக்கு போகணும் அப்படிங்கிற. யாரும் எதுவும் பேசலை. இப்படியான அந்த படத்தில் மிர்னால் சென் அவர்களிடத்தில் அவர் விருது பெறுகிற போது கேட்டாரலாம், சரி அந்த பொண்ணு எங்கே தான் சார் போச்சு அப்படின்னு. நன் ஆஃப் மை பிஸ்னஸ்னாராம். நான் அதுக்கு படம் எடுக்கலை, அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு படம் எடுக்கலை. ஒரு பெண் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு இரவு வெளியே தங்குகிற சூழல் வந்து விட்டால் இந்த சமூகம் என்னமாக அந்த குடும்பத்தை பார்க்கிறது, அந்த பெண்ணை எப்படி பார்க்கிறது என்பதை கதை சொல்வதற்கு தான் படம் இருக்குன்னே தவிர எனக்கும் அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னு தெரியாது சொல்லு. அப்போ ஒரு 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 பெண் எப்படி இவர் சொல்கிறாரு, படுக்கை பகிர்ந்து சோறாக்கி போட்டால் போதும் என்கிறவளை கண்ணாலேயே வதம் செய்வார் என்கிறார். கண்ணாலேயே வதம் செய்வாருங்க. அது நிறைய ஒரு 15 கவிதை. இந்த தான் சொன்னேன், ரத்தம் சிந்திய திகாகின்னு ஒரு பெண்களுடைய மாதவிடாய் குறித்தான ஒரு கவிதை. இவ்வளவு டீட்டெயிலாக ஒரு பெண்ணாகவே மாறி ஒரு பெண்ணின் துயரத்தை, நீ இப்படி கஷ்டப்படுற அப்படி கஷ்டப்படுற, ஒரு மாதவிடாய் வர்ற காலத்தில் உனக்கு வயிற்று வலியில் துடிக்கிற நான் பார்த்துருக்கேன், மாத்திரம் ஒரு ஆண் அப்படி எழுத முடியும். ஆனால் ஒரு பெண் படும் துயரை பெண்ணாகவே மாறி, அதுதான் சொன்னேன், இவருக்கு ஒரு வெறும் சிம்பத்தி வச்சு எழுதலை, எம்பத்தட்டிக்கல் மைண்ட் இவருக்கு இருக்குது.
இவர் அந்த இடத்திற்கு நகர்கிறார். ஒரு பெண்ணாகவே தன்னை பாவித்துக் கொள்கிறார். நாம் துயருற்றால் என்ன சங்கடங்கள் நமக்கு நேரும் என்பதை அவர் உணர்கிறார். அவர்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால், 20 ஆண்டுகளுக்கு முன்னால் வெண்ணிலாவோட கவிதை, வெண்ணிலாவோட கவிதை எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது. செய்தித்தாள் வந்தவுடன் எடுத்துக்கொண்டு போய் அப்பாவிடம் கொடுப்பதற்கும், பால் பாக்கெட்டு வந்தவுடன் எடுத்துக்கொண்டு போய் அம்மாவிடம் கொடுப்பதற்கும் தெரிந்து வைத்திருக்கிறது குழந்தை அப்படின்னு. அப்போ வளர்ப்பிலேயே அம்மா என்ப மனைவி, அம்மா பெண் இதற்கானவள், அப்பா ஆண் இதற்கானவள் என்று குழந்தை வளர்கிற போதே இந்த சமூகம் ஒரு அனிச்சையாக கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு மிக 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 அழகாக செய்திருக்கிறார். நேரம் கருதி நான் முடிச்சிடுறேன். இவர் இன்னொன்று, இவர்கிட்ட இந்த பாரதி சொல்லுவான், சொல் புதிது பொருள் புதிது ஜோதிமிகு நவகவிதைன்னு. மிக அற்புதமான சொற்களை இவர் உருவாக்குறார். கடவுள் துகள் அப்படிங்கிறார், குழந்தைய கடவுள் துகள் அப்படிங்கிறாரு. இயந்திர பூக்கள் அப்படிங்கிறாரு, உயிர் பொதி அப்படிங்கிறாரு, உயிர் தூய்மை அப்படிங்கிறாரு, அன்பு எலக்ட்ரானும் பாச புரோட்டானும் காந்த புலம் சூழ்ந்த அந்த தேனின் சுவையை கூட்டுது. ஒரு தேனின் சுவையை கூட்டுறதுக்கு என்ன ஹைட்ரஜன் பாம் மாதிரி? அன்பு எலக்ட்ரானும் பாச புரோட்டானும் காந்த புலம் சார்ந்த அந்த தேனின் சுவையை கூட்டுகிறது என்று எழுதுகிறார். ஒரு கவிதையை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். அதுவும் அந்த தேனின் சுவையில் வருகிற கவிதை தான். வாயில் போட்டு உருட்டிடும் கற்கண்டுகளைப் போல, வாயில் போட்டு உருட்டிடும் கற்கண்டுகளைப் போல சிறு கற்கள் மணப்பாறையை புரட்டி போடும். நான் பயந்துட்டேன், என்னடா நம்மளை எதுவும் சொல்கிறாரு, மணப்பாறையை புரட்டி போடுதுன்னு எனக்கு கொஞ்சம் அது. அப்புறம் தான் பார்த்தேன், சரி இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை, மணப்பாறையை புரட்டி போடுகிறதுன்னு. வாயில் போட்டு உருட்டிடும் கற்கண்டுகளைப் போல சிறு கற்கள் மணப்பாறையை புரட்டி போடுகின்றன என்று எழுதுகிறார். அது எழுத்து பிழை இல்லை, உள்ளபடியே கவிதைகள், பல கவிதைகள் இந்த மணப்பாறையையும் புரட்டி போட்டது என்பதை இந்த தருணத்தில் உங்களிடத்திலே சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. முக்கியமாக இந்த சிக்கல் சொன்னால, இந்த பெரிய பெரிய ஆட்களுக்கு மத்தியில் பேசுறதுல என்ன சிக்கல்னா, நான் எழுதி வச்சது 3 கவிதை தான், நோட் பண்ணி வச்சது. அந்த 3 கவிதையுமே மேடையில் பேசிட்டு போயிட்டாங்க. அதுவும் ஆமாம், முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. நேரத்தின் கருதி ஒரு 3 கவிதையை மட்டும் நான் சொல்லிட்டு அமர்றேன். முக்கியமாக கவிதை எப்படி இருக்கணும் அப்படிலாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு கவிஞர்களுக்கு ஒரு கவிஞருக்கு முக்கியமாக நான் பார்க்குறது சொல்வளம், கற்பனை வளம். சொல்வளம் எப்படி வரும்? நம்ம நிறைய சங்க இலக்கியங்களை படித்தாலே சொல்வளம் வந்துடும். நிறையா வாசிக்க 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 சொல்வளம் வந்துடும். ஆனால் கற்பனை வளம் அவ்வளோ சுலபமாக வரதில்லை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, என்னோட அதிகபட்ச ஆசை இவர் பேசுறதுக்கு முன்னாடி பேசணுன்ட்டு. அந்த ஒரு வரியை அண்ணன் எழுதியிருக்கிறாரு. கடவுள் துகள்ங்கிற கவிதையில் இந்த ஒரு வரி வருது, அவளின் உச்சபட்ச ஆசைகள் நெல்மணி கூர்மையை விட சிறியது அப்படின்னு. அந்த நெல்மணி கூர்மை இருக்குது, அதை விட ரொம்ப சின்னது அவளுடைய ஆசை அப்படின்ட்டு. இந்த மாதிரியான கற்பனைகளை பார்க்கும்போது தான் கவிஞர்களை நம்ம இன்னும் எவ்வளோ கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்புறம் இந்த புத்தகத்தில் பெண்ணிய கவிதைகள், பெண்களுக்கான விடுதலை, அகவிடுதலையை பற்றியெல்லாம் எல்லாம் பேசிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கவிதைகள். ஆனால் நான் என்னுடைய வயதிலிருந்து, என்னுடைய இடத்துலேருந்து நான் பார்க்குறது இருத்தல் சார்ந்த ஒரு 2 கவிதையை நான் பார்த்தேன். ஏன்னா இப்போது எங்கள் ஏஜில் இருக்கிற பசங்களுக்கு இந்த இருத்தலியல் சார்ந்த பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அதில் முக்கியமாக அரிதாரத்தை பூசாதீர்கள் அப்படின்னு ஒரு கவிதை. இப்போ சமீபமாக இந்த கவிதை, இப்போ நான் ஒரு பாரதிதாசன் ஒரு கவிதை இருக்கும், இதை நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடியே படிச்சிருப்போம். ஆனால் இப்போ நம்ம சொல்லுவோம்ல, தாஜ்மஹாலை நீங்கள் எத்தனை வாட்டி பார்த்தாலும் முதல் முறை பார்க்குற மாதிரியான ஒரு ஆச்சரியம் வரும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி பாரதிதாசனோட கவிதை இருக்கும். முதுமை காதலை பற்றி அவர் எழுதியிருப்பார். புதுமலர் அல்ல காய்ந்த புற்கட்டை அவள் உடம்பு, சதிராடும் நடையால் அல்ல தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகம் அவற்கு வரல் நிலம் குளிகள் கண்கள், எது எனக்கு இன்பம் நல்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு அவர் ஆன்சர் பண்ணுவார். அவள் புது மலர்லாம் இல்லை, காய்ந்த புற்கட்டு மாதிரியான உடல் தான்,
சதிராடும் நடை, நல்ல ஒரு நடையெல்லாம் கிடையாது, ஒரு தடுமாற்றம் இருக்கிற நடை தான், அழகிய முகம் கிடையாது, வறண்ட முகம் மாதிரி தான் இருக்கும், குழியான கண்டு தான் இருக்கும். ஆனால் இதில் எனக்கு எது இன்பம், இருக்கிறாள் என்பது ஒன்றே அப்படின்னு சொல்கிறாரு. அவளோட இருத்தல், அவள் இருக்கா இல்ல, என் கூட இருக்கா, என் பக்கத்தில் தான் இருக்கா, அதுதான் என்னுடைய மிகப்பெரிய இன்பம் அப்படின்னு சொல்கிறாரு பாரதிதாசன். அதே மாதிரி அந்த இருத்த சார்ந்த ஒரு கவிதை வந்து நான் இவருடைய புத்தகத்தில் பார்த்தேன். அந்த 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 இந்த புத்தகத்தை வந்து அந்த கவிதை படித்ததுக்கப்புறம் நான் தூக்க முடியல, அவ்வளோ கனமாக இருந்துச்சு அந்த கவிதை. இந்த கவிதையை படிச்சிருந்தா உண்மையிலேயே உங்களை இந்தியாவுக்குள்ளே விட்டுருக்க மாட்டாங்க கஸ்டம்ஸில். இவ்வளோ வெயிட்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு எக்ஸ்ட்ரா காசை பே பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த கவிதையில் முக்கியமாக நம்ம வந்து ஏற்கனவே நொந்து அடிபட்டு உட்காந்துருக்கும் போது அட்வைஸுங்கிற பேரில் என்ன இருந்தாலும் நீ அப்படி பண்ணியிருக்க வேண்டாம்ப்பா அப்படின்னு தோளில் கட்டி சொல்லுவாங்க. அது வந்து நம்மளை இன்னும் காயப்படுத்தும். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆறுதலுக்கான இலக்கணத்தில் அரிதாரத்தை பூசாதீர்கள், கேள்விகளால் துளைத்து எடுப்பதல்ல, குறைகளில் அமர்ந்து குதிரை எடுப்பதல்ல, அருகில் அமர்ந்து அழுத்தம் தருவதல்ல, கண்ணீரை அதிகமாக்கி அழகு பார்ப்பதல்ல, ஆறுதல் ஒரு இருப்பு. நீங்கள் இருங்க, உங்களோட இருப்பு போதும், உங்களோட பெரிய உதவி செய்ய முடியல. என்னுடைய ஐயா சொன்னார்ல, சிம்பத்தி எம்பத்தின்னு சொன்னார்ல, அவர் ரொம்ப எங்கேருந்து அந்த அனாலஜிலாம் அவர் எங்கேருந்து இந்த ஒப்புமையெல்லாம் எடுக்கிறாருன்னே தெரில. எனக்கு தெரிஞ்சு அவர் 11 பேர் கொண்ட குழு வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன், ஒவ்வொரு புத்தகத்துக்கும் பகுப்பாய்வு செய்து இது பண்ணுறதுக்கு. அந்த சிம்பத்திக்கும் எம்பத்திக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய பேருக்கு தெரியாது. நீ சிம்பத்தி பண்ண வேணாம், எம்பத்தி பண்ண வேணாம், இரு, நீ கூட இருக்கங்கிற ஒரு ஆறுதல் போதும். அதனால் உன்னோட வார்த்தைகளில் உன்னோட ஆறுதலில் அரிதாரம் பூசாத. அதுக்கப்புறம் ஒரு வரி சொல்கிறாரு, தாயை போல கரையே இருந்தாலும் கரை சேர்க்க துடித்திடும் துடுப்பு, அந்த மாதிரி இருந்தால் போதும். என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் அந்த கரை சேரணும்னு நினைக்கிற அந்த துடுப்பு மாதிரி இருக்கணும் உங்கள் ஆறுதல், அப்படி இல்லைன்னா உங்களோட இருப்பு போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் இன்னொரு கவிதை, இது 2 பேருமே சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் அதை வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். முடியுதிர் காலம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்களுக்குமான ஒரு ஆறுதல் இதுவாக நான் பார்க்குறேன். இது அதான் தைலம், இது ஒரு கோடாலி தைலம், இருக்கிற எல்லா ஆண்களுக்குமான கோடாலி தைலம். அதில் முக்கியமாக வந்து அகம் மாறாமல் மாறினால் மட்டும் ஆரோக்கியமாக இருந்தாலே போதும், அலங்காரம் இல்லாமல் வாழ்வது வீண் என்றார்கள், முடியும் முடியும் என்பதே வேண்டும், முடியாமல் முடியதற்கு. என்னால் முடியுங்கிற வரைக்கும் அந்த பாரதிதாசன் சொல்கிறார்ல, முடியாமல் இருக்கிற நேரங்களில் வந்து அவ இருக்கிறாங்கிற ஒரு இது போதும் அப்படிங்கிறார்ல, அந்த நேரத்தில் எனக்கு முடியதுக்கு, நான் முடியும் நான் வாழ்வதற்கான என்னோட இயக்கத்திற்கான விஷயங்கள் இருந்தாலே போதும் அப்படின்னு. அடுத்த ஒரு வரி ரொம்ப அழகான வரி, வகிடை எடுக்க முடிந்தால் அழகு என்று சொல்கிறார். முடி இருக்குது, நீங்கள்லாம் சொல்கிறீங்க, கரெக்டு தான். வகிடை எடுக்க முடிந்தால் அழகு, வாழ முடியும் என்பதே பேரழகு. அந்த இடத்துல தான் அந்த கவிதையை நான் பார்க்குறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஆண் சமூகம் எல்லாருக்கும் ஒரு தலை கோதி விட்ட ஒரு கவிதையை நான் பார்க்குறேன். இப்படிப்பட்ட தைலம், ஸ்வீட், காரம், கனம் எல்லாத்தையும் துபாயிலிருந்து எங்களுக்காக கொடுத்து வந்த அண்ணனுக்கு நன்றி சொல்லி, மானமும் அறிவும் அழகு என்று இந்த தமிழ் சமூகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரியாரின் வார்த்தைகளை கூறி விடைபெறுகிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. மேடையில் வீற்றிருக்கும் பேராளுமைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொண்டு, ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன். ஏன்னா நிலாக்கூடை புத்தகம் போட்டு கிட்டத்தட்ட 60 புக்குக்கு மேலே தாண்டலை. பையன் வந்து நாடன் சூர்யா, முகவரியற்ற தெருவில் 3வது வீடு. என்ன தம்பி இப்படி தலைப்பு வச்சுருக்க அப்படின்னு கேட்டேன். அம்மா இது வந்து சரி உன்னுடைய புரிதல் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். கிட்டத்தட்ட 2800க்கு மேலே போயிட்டு இலங்கையிலேருந்து ஆர்டர் மேலே ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் புத்தகம் விற்கிறதுங்கிறத விட இலங்கை மண்ணில் நம்ம தொப்புள்கொடி உறவுகள், நம்ம தமிழ் சமூகம் வாழ்கின்ற இடத்துல என் பிள்ளையோட புத்தகம் நிறைய விற்பனை ஆகிக்கிட்டே இருக்குங்கிறது எனக்கு கூடுதல் தேவை. அதுலேயே எனக்கு கொஞ்சம் நம்ம இனிமேல் எழுதுறத விட்டுடலாமா அப்படின்னு. இப்போ மேடை பேச்சுக்கு போட்டிக்கு என் பையன் வந்தாச்சு. அவர் பேசிக்கிட்டு ஃபஸ்ட்டு சிவமணி என்கிட்ட கேட்டாப்புல, அக்கா தொகுப்புரைக்கு யாரக்கா போடலான்னு என்கிட்ட கேட்டாப்புல. தம்பி வந்து அப்போ ஆஃபீஸில் இருந்தாப்புல. நான் சொன்னேன், நைட்டு வரைக்கும் டைம் கொடு தம்பி, நான் யாரையாவது யோசிச்சு சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஆயிரம் நம்ம பிள்ளைங்களாக இருந்தாலும் கேட்டுட்டு தான் நம்ம சொல்லணும். அதனால் அப்புறம் நைட்டு வந்து
ஆதிராமுல்லை அவங்க வந்து இவங்கள போட்டாச்சுக்கா. சரி ஓகே அக்கா, நீங்கள் நான் யாருன்னு சொல்லலை அவர்கிட்ட. நீங்கள் சொன்னவங்கள வந்து வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாமா? நான் சொல்லிட்டேன், வேணா இருப்பா வாழ்த்துறை வேணா போட்டுக்குங்க. அப்படி தான் அவர் இங்கே கொண்டுட்டு வந்தாச்சு. தொகுப்புரை இப்போ சொல்லியிருப்பேன், ஏன்னா அவர் வந்து பயங்கர பிஸி. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அந்த டீமில் தான் வேலை பார்க்குறாரு. அவர் இப்போ துணை முதலமைச்சர் ஆயிட்டாரா, அவங்க என்னவா ஆகட்டும், அவங்களால என் பிள்ளைக்கு வேலை கூடுதலாகிடுச்சு. அதனால சரி வேணாம் அப்படின்னு சொல்லி. ஹார்மோன்களின் கவிதைகள் இப்போ வந்து அண்ணன் நிறைய கவிதைகளை குறிச்சிட்டு வந்தேன். நான் அப்போவே சொன்னேன் ஆதிராமுல்லைகிட்ட, டார்லிங் அண்ணன் பேசுறதுக்கு முன்னாடி என்னை பேச விடுங்க, தெரியும் எனக்கு. ஆனால் கடைசியில் இதுதான் கரெக்டு. புத்தகத்தை வெளியிட்ட உடனே அந்த சூட்டோடு அதை திறனாய்வு பண்ணி அந்த புத்தகத்தில் என்ன இருக்குங்கிறத வெளிக்கொணர்வு வந்து ஓகே. நிறைய கவிதைகளை அவங்க பேசிட்டதுனால நான் இப்போ வந்து இந்த ஹார்மோன்களின் கவிதை புத்தகத்தை கொடுத்த ஹார்மோனை பற்றி தான் நான் பேச போகிறேன். அன்பு தம்பியை பற்றி தான் பேச போகிறேன். 1920ன்னு நினைக்கிறேன், திருச்சியில் ஒரு புத்தகம், 20 தானே அக்டோபர், ஸ்னேகி 2021 ஸ்னேகினும் நாய். அதை வந்து நான் நாயின்னு சொல்லவே மாட்டேன், ஸ்னேகி தான். ஏன்னா அந்த கதையை படிச்சுட்டு 2 நாள் எனக்கு தூக்கமே இல்லை. அந்த ஸ்னேகிங்கிறது வந்து ஒரு உயிருள்ள நாய், வீட்டில் ஒரு குடும்பம் வளர்த்த பிராணி. அதை எப்படி வெளிநாட்டுக்கு அவங்க அந்த இடத்துல இடம் புலம்பெயர்றாங்க, அதை எப்படி அங்கே கொண்டு போகிறாங்கங்கிறது தான் அந்த கதை. அதை நான் வந்து அந்த நாய்க்கு பதிலாக நம்பவே மாட்டீங்க, அந்த படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்துல நான் தான் இருந்தேன். அந்த நாயை நான் தான் அந்த பயணத்தில் போனேன். 2 நாள் என் தூக்கத்தை கெடுத்தது அந்த புத்தகம். விட்டிங்கன்னா அந்த புத்தகத்துக்குள்ளே போயிடுவேன் நான். அவ்வளோ அருமையான புத்தகம். அது விஷயம் அது கிடையாது. நூல் வெளியீட்டு விழா சிறப்பு விருந்தினர்கள் யாருன்னா என்னுடைய இணையரும் ஆதிராமுல்லையும். 2 நாளைக்கு முன்னாடியே எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி திருச்சியிலையா சிவமணின்னு ஒரு தம்பியா, அப்போ எனக்கு தெரியாது இவரை, சிவமணின்னு ஒரு தம்பி புத்தகம் வெளியிடுறாங்க, நீ வரியா? எங்கள் வீட்டுக்காரர் எப்போதுமே நீ வரியாமா, செய்கிறியா, போறியா, அப்படி தான். அதனால தான் வண்டி ஓடுது. அப்போ வந்து வரியான்னு கேட்டோன்னே நம்மளை வந்து கேள்வி எல்லா பெண்களுக்குமே உள்ளது. கணவர்கள் வந்து வரியா போறியான்னா ஒரு திமிர் தலை தூக்கம் நம்ம பிள்ளை. அப்போ என்னது சிவமணியா, எனக்கு யாருமே தெரியாது, நான் வர முடியாதுன்ட்டேன். இங்கே பாரு, வா ட்ரெயினில் தான் போகிறோம், ஒரு நாள் போயிட்டு வரலாம், அவங்களும் வராங்கன்னு ஐயன் சொல்லுவாங்க. ஏன்ப்பா ஐயன் சொல்லுவான்னு ஒரு இடத்துல, அவர் நானே நன்னயம் செய்துவிடை, இவள் நானே நன்னயம் செய்தவர் தான் இவர். சரி, நான் அரை மனசாக தான் போனேன். என் அன்பு தங்கை செல்வி சிவஞானம் வந்திருக்காங்க, அல்லி ஃபாத்திமா, பாண்டிச்சி நூல் கொடுத்த அல்லி ஃபாத்திமா வந்திருக்காங்க, 2 பேருக்கும். அப்புறம் ட்ரெயினில் ஏறிட்டோம். அரை மனசாலும் போனேன், யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன தெரியாதவங்க ஒரு புத்தக வெளியீட்டுக்கு நாம் ஏன் போகணும் அப்படின்ற. சரி ஏறியாச்சு. நம்ப மாட்டீங்க, ட்ரெயின் ஏறிட்டோம் எக்மோரில். ஏறி ஒரு 10வது நிமிஷம் நாங்கள் உட்காந்துருக்கிற அந்த இதில் வந்து ஒரு பையன் சிவமணி ஒத்த வயசுடைய ஓடி வந்து, அம்மா இடமெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஐயா நல்லா உட்காந்துட்டிங்க, ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க. நான் யோசிக்கிறேன், எங்கேயோ திருச்சிக்கு போகிற இடத்துல இவரே வந்து கேட்குறாரு அப்படின்னு. அப்புறம் நீங்கள் யாருக்கு தம்பின்னு இவங்க போய் கேட்டாங்க. அம்மா நான் வந்து சிவமணியோட ஃப்ரெண்டு, உங்களை வந்து பத்திரமா கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காருன்னு. லேசாக மனசில் சிவமணி மேலே ஒரு லேசாக ஒரு பரவாயில்லையே, பரவாயில்ல, நான் கொஞ்சம் கவனித்து கூட்டிகிட்டு வரேன். நம்பவே மாட்டீங்க, திருச்சிக்கு முன்னாடி ஸ்டாப்பிங்கில் இறங்கிட்டோம். மழை கிடையாது. மழை வந்தால் என்ன செய்கிறதுன்னு கொடையோடையும் ஒரு காரோடையும் வெயிட் பண்ணுறாரு இவர். எங்களை வந்து ஒரு எதனால் இந்த கதையை நான் இங்கே பதிவு பண்ணுறேன்னா, அழைக்கப்படும் விருந்தினர்களை எப்படியெல்லாம் கவனிக்க வேண்டும் என்பதை நம்ம வந்து சிவமணிக்கிட்ட தெரிஞ்சுக்கணும்.
நிறைய பேர் விருந்தினர்களை கூப்பிடுவாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. வந்து தொகை கொடுத்துருவாங்க. அந்த தொகையிலேயே நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டு நல்லா தங்கிறதுக்கு நல்ல இடம் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. அதனால தான் இங்கே இருக்கிறவங்க யாரையாவது படைப்பாளர்களை கூப்பிட்டிங்கன்னா சிறப்பு விருந்தினர்களாக கூப்பிட்டா எப்படியெல்லாம் அவர்கள் கவனிக்கப்பட வேண்டும், அதுக்காக தான் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். அழைச்சிட்டு போய் ஹோட்டலில் தங்க வச்சாச்சு. ஹோட்டலில் எந்த பக்கம் திறந்தாலும் உச்சி பிள்ளையார் கோயில் மலைக்கோட்டை தெரிகிற மாதிரி அழகான வியூஸு. நாங்கள் ரொம்ப ஃபோட்டோஸ் எடுத்து ரொம்ப கலக்கிட்டோம். நல்ல கவனிப்புனா விடிகாலையில் 4 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் கூடவே நிற்கிறாரு, சிரிச்சிருக்காரு பாருங்க. இப்போ வந்து தமிழ் மணவாளன் ஐயா சொன்னாங்கல்ல, செரோட்டோனின், அசிட்டோசின், டோபமைன், இந்த மாதிரியான 4 விதமான ஹார்மோன்கள் மனிதருக்குள்ள சுரக்குதான். அந்த ஹார்மோன்கள் வந்து இந்த 4 ஹார்மோன்களும் நம்ம உடம்புல எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த மனிதன் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி, மகிழ்ச்சியான உற்சாகமாக காணப்படுவாராம். நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் உட்காந்துட்டு கவனிச்சுட்டே பாருங்களேன், சிரிச்சுட்டே தான் இருப்பார், சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பார், பல்லு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு இடத்துல கூட அவர் சொணக்கமாகவே இருக்க மாட்டார். நம்ப மாட்டீங்க, காலையில் 4 மணியிலேருந்து 2 மணி வரைக்கும் எங்கள் கூட தான் இருந்தார், சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தார். ஏன் இதை சொல்கிறேன்னா, அற்புதமான புத்தகத்தை கொடுத்துருக்காரு. புத்தகத்தில் வந்து நிறைய உளவியல் சார்ந்து எழுதியிருக்காரு, பெண்ணியம் சார்ந்து எழுதியிருக்காரு, நிறைய இடத்துல நல்ல கவிதைகள்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம எப்படி ஒரு 10 மாதம் ஒரு தாய் வந்து 10 மாதம் எப்படி ஒரு குழந்தையை கருவில் சுமக்கிறோமோ அதே போல் அவருக்கு பின்னாடி ஒரு வழி இருக்குது. அது இங்கே யாருக்குமே தெரியாது. தமிழ் மணவாளன் ஐயா வந்து கடவுள் துகள்னு அந்த கவிதையை நான் எழுதியிருக்கேன். அந்த கடவுள் துகள்னு அவர் அந்த கவிதையை யாருக்காக எழுதினாருங்கிறது அவங்கள நெருங்கின வட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். மத்தியானம் 2 மணி வரைக்கும் வதிலை பிரபா அந்த ஐயா, நாங்கள் இணையர், ஆதிரா முல்லை, அப்புறம் அங்கே உள்ள இலக்கிய படைப்பாளிகள் எல்லாருமே எங்கள் கூட தான் இருக்கோம். சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, என்ன வேணுமோ பார்த்து செய்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு மத்தியானம் 5 மணிக்கு புத்தக வெளியீட்டு விழா, ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம். ஏன் நான் இவ்வளோ விவரத்தை சொல்கிறேன்னா, ஒரு ஹார்மோன்களின் கவிதைகளை பற்றி பேசுகிறதுக்கு இன்னும் 2 ஆளுமைகள் வெயிட் பண்ணுறாங்க. அந்த இவருடைய ஹார்மோன், இவருடைய குணநலன்கள், இவர் எப்படிப்பட்ட வழியில் இருக்காருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். மத்தியானம் சாப்பிட போய் உட்காந்துருக்கோம். சிரித்து கண்ணில் தண்ணி வருது அவருக்கு. எங்களையும் சிரிக்க வைக்கிறாரு, அவரும் சிரிக்கிறாரு, என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கி தராரு. அப்போ தான் வதிலை பிரபா வந்து எங்கள் இணையர்கிட்ட சொல்கிறாங்க, தம்பி இவ்வளோ ஹாப்பியாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா வதிலைக்கும் தம்பிக்கும் உள்ள நெருக்கம் வந்து ரொம்ப அட்டாச்சு, ரொம்ப நாள் பழக்கம் போல இருக்காது. எவ்வளோ நாள் பழக்கம்னு தெரியல, ரொம்ப நாள் பழக்கம். அப்போ வந்து 2 தேவதைகளுக்கு அப்பா. அதனால தான் அவர் வந்து இந்த பெண்ணியம் சார்ந்த கவிதைகள் வந்து அவ்வளோ ஆத்மார்த்தமாக இதில் கொடுத்துருக்காரு. ஒரு கவிஞன் ஒரு கவிதையை கொடுக்க வேண்டுமென்றால் அவனுக்கு வந்து முதலில் மொழி வசப்பட வேண்டும். சுற்றியுள்ள நிகழ்வுகளை கவிதைத்தனமாக பார்க்கின்ற அந்த ரசனை வேண்டும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆங்கில கவிஞன் சொல்லுவான், நமக்குள்ள கவிதை தோன்றது வந்து மரத்திலிருந்து இலை உதிர்ற மாரி, பூ உதிர்ற மாரி, அது நிலைக்காது. எந்த வேகத்துக்கு உதிர்தோ அந்த வேகத்துக்கு காணா போயிடும். எப்பொழுது ஒரு கவிஞன் தன்னுடைய வலியை, தன்னுடைய உணர்வுகளை, தான் பார்த்து கடந்த நிகழ்வுகளை, வாழ்வியல் அனுபவங்களை உள்ளிருந்து இந்த வலியோட பதிவு பண்ணுறானோ, மொழி வந்து எளிமையாக இருக்கணும், வாசிக்கிறவர்களுக்கு அது புரிய வேண்டும். அந்த மாதிரி கொடுக்கின்ற கவிதைகள் தான் நிலைக்கும், பரவலாக பேசப்படும். ஜெயபாஸ்கரன் ஐயா வந்து ஆனந்த விகடனில் எப்பொழுதோ எழுதி விருது வாங்கின கவிதையை இன்றைக்கி வந்து தமிழ் மாணவர்கள் இங்கே வந்து வாசிக்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ அது வந்து என்ன, உண்மைதான். எல்லாரும் சிரிச்சிங்க, எனக்கும் தான் சிரிப்பு வந்தது. கணவன் வந்து மனைவி வந்து விதவையாகிற கணவன் வந்து
அது எவ்வளோ பெரிய வலி அது. உண்மையிலே அது வலிக்கணும். நமக்கு சிரிப்பு வந்திருக்கக்கூடாது. அந்த கவிதை பெரும்பாலான நம்ம செய்கிற தவறு வந்து உண்மையாக தான் எழுதியிருக்காங்க, அது உண்மை தான். நம்ம வந்து விதவையாக நிற்கணும், கணவன் வந்து 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கும்போது அந்த இடத்துல நமக்கு சிரிப்பு வரவே கூடாது. ஆக அந்த மாதிரி அன்பு தம்பிக்கு வந்து அன்னைக்கு தான் அவரை வந்து அவள் நானே நன்னயம் செய்ததை தொலைச்சிட்டு உண்மையாக ஆத்மார்த்தமாக தம்பியை நான் எடுத்துக்கிட்டேன். அங்கே தான் இந்த அம்மா அவரை மகனாக தத்து எடுத்தது, சிவமணி வந்து அவங்கள அம்மாவாக ஏற்றுக்கிட்டது. எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் என்னையும் ஆதிராவையும் பார்க்காம தம்பி ஊருக்கு போகவே மாட்டாப்புல. அந்த கவிதை கடவுளின் துகள், ஒரு குழந்தையை வந்து கடவுளின் துகளாக பார்த்தது அவ்வளவு அற்புதமான செயல். அவர் அனுபவிக்கிறாரு, சொல்லுவார், அக்கா நான் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, 3 மாதம்தான், ஊருக்கு போய் 3 மாதம் தான் இருக்கும், உடனே ஒடியாருவார். என்ன தம்பி, வந்து எங்கள் வீட்டில் வந்து அவளை வெளியில எல்லாம் கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நேரம் இல்லைக்கா, அதனால் நான் வந்து அவளை வந்து மைண்டை என்கேஜ், அதாவது வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, அங்கே அதை காட்டுறது, இதை தனியாக உட்கார வச்சோம்னா அவள் பாட்டுக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறா. டாக்டர் வந்து அவள் யோசிக்க விடாமல் பார்த்துக்குங்கிறாருன்ட்டு அந்த மாதிரி பண்ணுறதுக்காக நான் வந்தேன். திருப்பி ஊருக்கு திருப்பி ஒடியாருவார், உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு.